सीतापति राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुख शौनक भीष्मताल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம், ஸ்ரீமத் பகவத்கீதை, ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் இதெல்லாம் ஆராதிக்க வேண்டிய புஸ்தகங்கள். எத்தனை தடவை படித்தாலும் சலிக்காது. இதுதான் நீங்காத செல்வம் நிறைந்தேலும் ரொம்ப. இந்த நீங்காத செல்வம்ன்றது இதுதான். இது நிறைஞ்சிருக்கணும் நம்ம வீட்டில். இந்த 5 புஸ்தகங்களும் நிறைஞ்சிருக்கணும். பாகவதத்தின் சுருக்கம்தான் நாராயணியம். அதை படித்தாவே நமக்கு பக்தி அப்படி இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு எல்லா அவதாரங்களையும் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் அதில் உள்ள கதைகள்லாம் சுருக்கமாக மெயினான பாயிண்ட்ஸ்லாம் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாரு பட்டத்திரி. ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் சான்ஸ்கிரிட் ஏதாவது ஒரு கண்டிஷனாக ஒரு நிர்பந்தமாக நம்ம எதையும் செய்யக்கூடாது. ஒரு கேஷுவலாக, அதே சமயத்தில் விருப்பத்தோடு ஆசையோடு. இப்போது ஒரு சாப்பாடு சாப்பிட்னா பசியோடு இருக்கிறபோது அந்த சாப்பாடு எவ்வளோ ஆசையாக சாப்பிட்றோம், ருசித்து ரசித்து சாப்பிட்றோம் இல்லையா? அந்த டேஸ்ட்டு பண்ணுறோம் இல்லையா? அது பதமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அனுபவித்து நல்லா மென்று அழகாக நம்ம அரைச்சி உள்ளே தள்ளுறோம் இல்லையா வயிற்றுக்குள்ளே. அப்படின்னும் போது அப்போ எப்படி சாப்பிட்றோம், அப்போ ருசித்து சாப்பிட்றோம் இல்லையா? அது மாதிரி யாருடைய நிர்பந்தத்துக்கும் இன்றைக்குள்ளே இவ்வளோ படிச்சிடணும், இத்தனை நாளுக்குள்ளே இவ்வளோ படிச்சிடணும் அப்படின்லாம் படிக்காதீங்க. ரசித்து படிங்க. இந்த கதை உனக்கு பிடிச்சதுன்னா, உங்களுக்கு சில போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் அதை தள்ளிட்டு நீங்கள் ருச்சிகரமான விஷயத்தை மட்டும் எடுத்து படிங்க. நீங்கள் இப்போ கிருஷ்ண அவதார லீலைகள் இருக்குது, தமிழ்லேயே போட்டிருக்கு, தமிழில் வந்துடுச்சு. ஆமாம், கீதா ப்ரெஸ் வெளியிட்டிருக்காங்க, இஸ்கானில் வெளியிட்டிருக்காங்க தமிழில். கிருஷ்ணா புக்கு, கிருஷ்ணனுடைய லீலைகள் வெறும் கிருஷ்ணா புக்கில் வெறும் கிருஷ்ண லீலைகள் மட்டும்தான். வியாக்கியானம்லாம் ரொம்ப இல்லவே இல்லை, வெறும் கதையாக இருக்குது. அருமையாக இருக்குது படிக்கிறதுக்கு. அது மாதிரி நீங்கள் டிக் பண்ணி வச்சிங்க. அதுலேயும் உங்களுக்கு சிலதெல்லாம் ஞான விஷயமா தத்துவ விஷயமா இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சுன்னா அதை சரி விட்டுருங்க. உங்களுக்கு அந்த கதையை மட்டும் எடுத்து சுவைங்க. எப்படியாவது நீங்கள் கிருஷ்ண பக்தியில் சுவைச்சா போதும். அது மாதிரி நாராயணியம் ரொம்ப சுருக்கமாக எளிமையாக எதுவுமே விடக்கூடியது இல்லை, எல்லாமே எடுத்துக்கொள்ளக்கூடியதாக அருமையாக இருக்குது. பாகவதமே அப்படி தான். அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியாததுனால நம்ம என்ன பண்ணுறோம், தத்துவார்த்தமாக வரக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு நெருடலாக இருக்கிறதுனால பாகவதத்தை நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. சில பேர் ஃபுல்லாக படிக்கணுமா அப்படின்றாங்க. ஃபுல்லாக படிக்குது ஏன் போர் அடிக்குது அப்படின்னா, அது ஜீர்ணிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நமக்கு இல்லை. அது ஏன் ஜீர்ணிக்குன்னா அதனுடைய முக்கியத்துவம் தெரியாதனால்தான் நமக்கு ஃபுல்லாக படிக்கணுமான்னு ஒரு கேள்வி கேட்குறோம். ஆனால் ஃபுல்லாக தான் படிக்கணும். பாகவதம் ஃபுல்லாக படித்தா தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். ஆனால் ஃபுல்லாக படிக்கணுமான்னு கேட்குறாங்க சில பேர். சரி, ஓகே, நீங்கள் பக்தியில் சுவைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, தாராளமாக நீங்கள் கிருஷ்ணலீலைகளை அது மாதிரி தத்துவார்த்தமான விஷயங்களில் விட்டுட்டு கூட நீங்கள் படிங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை படிங்க, தாராளமாக படிங்க. மொத்தம் பகவத் விஷயத்தில் ஈடுபட்டுன்னு இருக்கணும். லிங்க் இருந்துகிட்டே இருக்கணும். தொடர்பு இருந்துகிட்டே இருந்தால் தான்
நாம் பாகவத பக்தியில் இருக்கிறோன்னு அர்த்தம், இல்லைன்னு அர்த்தம். இப்போது ஆரம்ப காலத்தில் இப்போ எனக்கு என்னென்னா முழுசாக படிக்கணும்னு ஆசைன்னா மூலப்பாராயணம் படிக்கிறோம், அர்த்தத்தோடும் படிக்கிறோன்னா அப்படி தான் படிக்கணும். அது நிர்பந்தமாக இருக்குது, அப்படி தான் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்களே, அதனால் படித்து தான் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், படித்த உடனே நம்மளும் கொஞ்ச நேரம் போர் அடிக்குது, இது சரியாக புரிஞ்சுக்க முடியல, திருப்பி படிக்கிறோம். அது ருச்சி வர்றதுக்கு நாள் பட்டு தான் ருச்சி வரும், அது ஒரே நாளில் வராது. அப்போ எப்படி படிக்கணும்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன டேஸ்ட்டாக இருக்குது பாகவதத்தில் அதை மட்டும் எடுத்து படிங்க, அவ்வளோதான். அதை டெய்லி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வெரைட்டியாக வேணும்னா வேறு மாற்றிக்கங்க, வேறு லீலையில் மாற்றிங்க. இப்போ கோவர்த்தன உத்தாரணம் திருப்பி படிக்கிறோன்னா சரி காளியனத்தனை மாற்றிங்க. அது மாதிரி பாகவதத்தில் நம்ம படிக்கலாம். அதாவது படிக்காமல் சுத்தமாக இருக்கிறத காட்டிலும் இது மாதிரி நம்ம ருச்சிகரமான லீலைகளை படித்தாலே நமக்கு ஆனந்தமான பக்தி நம்ம கொண்டு வந்துட்டாங்க. குசல பாக்கியம் படித்து பாருங்கள், அதில் ரொம்ப உபதேசம்லாம் ரொம்ப இருக்காது, ரொம்ப தத்துவார்த்தமாலாம் இருக்காது, நீங்கள் வெறும் கதையாகவே இருக்கும். அதை நீங்கள் படித்தா ஈஸியாக உங்களுக்கு புரியும். அது தமிழ்லேயே போட்டிருக்காங்க, அது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தமிழ்லேயே போட்டிருக்காங்க. நீங்கள் எந்த அர்த்தமோ அதை வாங்கி படிங்க. அவங்க மொத்தம் என்னென்னா கிருஷ்ண சம்பந்தம் இருக்கணும், அந்த பகவானுடைய சம்பந்தத்தோடு நீங்கள் படித்து அனுபவித்து பாருங்கள், வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றிக்கிங்க. ஏன் காலத்தை விரயமாக்குறீங்க டிவி பார்த்துட்டு, தேவையில்லாத ஊர்வம்புகளை பேசிட்டு அலையாதீங்க, ரொம்ப அலையாதீங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் வெளியில் இருக்குது, அதுக்கெல்லாம் ஓடாதீங்க. நான் சொல்கிறது கேளுங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. வெளியில் தெய்வீகமான ப்ரோக்ராம்ஸ் இருந்தால் கூட சரிங்க. இப்போ எங்கே போனாலும் களி வியாபிச்சிருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. இது நான் சொல்லணும்னு நினச்சேன், ரொம்ப நாளாகவே எனக்கு இது நான் பார்க்குறேன். நானே போய் வெளியில் அலைஞ்சி மனசு நிம்மதி இல்லாமல் தான் வந்திருக்கேன். ஆமாம், அது கோயிலாக இருந்தால் கூட சரி, இல்லைன்னா ஒரு சத்சங்கமாக இருந்தால் கூட சரி, அங்கே ஆனால் வெளியில் போயிட்டு ரொம்ப தொலைவு போய் அந்த சத்சங்கம் அனுபவித்தா கூட, ஆனால் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே பாடு வைத்தார். அங்கங்கே டிராஃபிக், ஒரே சண்டை சச்சரவு எங்கே பார்த்தாலும். அதெல்லாம் சமாளிச்சுன்னு வரத்துக்குள்ளே அந்த சேமித்த அந்த தபசு, அந்த சேமித்த புண்ணியம் வரவையிலே கரைஞ்சி போயிடுது. அப்போ வீட்டில் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டு திருப்பி அவஸ்தைப்பட்டு எதுக்கு இது? அதனால் எங்கேயும் போக வேண்டாம், எங்கேயும் ஓட வேண்டாம், அலைய வேண்டாம். வெளியில் சாமி இல்லை, வெளியில் மட்டும் சாமி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நம்ம வீட்டுக்குள்ளே நமக்குள்ளே இருக்குங்க. நம்ம ஆற்றுலேயே உட்காந்துட்டு அழகாக பாகவதம் பாராயணம் பண்ணலாம், ராமாயணம் பாராயணம் பண்ணலாம். அருமையான கிரந்தங்கள் இருக்குது, ரசித்து அனுபவிங்க. இது பழங்க இது. ஆமாம், சுகமுகாது அமிர்தத்தவ பழம் சம்யுதம், நிகம கல்பதோர் கலிதம் பழம்னா பழம். அப்படியேப்பட்ட வேதத்தில் கற்பகிருஷத்தில் பழுத்த பழம் இது. அப்படியே அனுபவித்து சுவைக்கணும். இது பழம் எப்படி இருக்குது, தித்திப்பாக இருக்குது, நல்லா ஒரு குண்டு ருமானி, நல்லா ஒரு மாம்பழம், இல்லைன்னா இது சொல்லுவாங்களே, என்னது இது பெருசாக நீட்டாக ஒரு மாம்பழம், பெங்களூரா மாம்பழமா, சரி, அது மாதிரி அது ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக தித்திப்பாக இருக்கும் இல்லையா? அந்த தோலை சாப்பிட்டாவே, அந்த தோல் மத்தான தோல் சாப்பிட்டா பெங்களூரா பழமா, அது ஏதோ ஒரு மாம்பழம், அப்படி ருசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றோம் இல்லையா? அந்த ஜூஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உரியிடும் இல்லையா? அந்த மாம்பழத்தில் முனையில் கடிச்சிட்டு ஒரு உரிவாங்க பாரு, ருமானி மாம்பழத்தில், அது மாதிரி அந்த டேஸ்ட் அப்படி உரிகிற மாதிரி அழகாக அந்த பாகவதத்துலேருந்து அந்த தோலெல்லாம் விட்டுட்டு அந்த ஜூஸை மட்டும் அப்படி வெளிக்கிறான் பார்த்தியா, பழத்தை நல்லா பழுத்த பழத்தில். அது மாதிரி இந்த கிருஷ்ணனுடைய லீலைகளை மாத்திரம் அப்படி ஒரு உறிஞ்சிக்கணும் சறுக்குன்னு பீப்பாத, அதான் பருகிறது இந்த மாம்பழத்தில். ஆமாம், கொட்டைலாம் அப்படியே தான் இருக்கும் அந்த பழத்தில். மொனியில் கொஞ்சம் கடிச்சிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அது கொலன்னு ஆக்கிட்டு அந்த பழத்தை ஒரு உறிஞ்சா அப்பா என்ன டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? அப்படியே சாப்பிடுவாங்க இல்லையா? அது மாதிரி இந்த பாகவதத்தில் கொட்டை இருக்கட்டும், தோல் இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், அதில் உள்ள சாரத்தை மட்டும் எப்படி உறிஞ்சிக்கிறானோ வாயை வச்சு, அதை கொஞ்சோண்டு மொனையில் கடித்து உறிஞ்சிக்கிறானோ, அது மாதிரி இந்த பாகவதத்தில்
உங்களுக்கு தத்துவார்த்தமாக இருக்கட்டும் எல்லார்ட்டும் அந்த கதையை மாத்திரம், அந்த ருச்சிகரமான கிருஷ்ண லீலைகளை மாத்திரம் ஒரு உறிஞ்சிடும். அப்படி உறிஞ்சி படிச்சிட்டோம்னா அடேங்கப்பா அன்னைக்கு பொழுது சுகமாக இருக்கும், சௌக்கியமாக இருக்கும். அப்போ கிருஷ்ண லீலைகளை சுவைக்கிறதுக்கு நம்ம இந்த பேதங்களை பார்க்காதீங்க. இது அத்வைதமா, துவைதமா, விசிஷ்ட அத்வைதமா, அபேதாச்சித்திய தத்துவார்த்தமா, அதெல்லாம் பார்க்காதீங்க. இந்த பேதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது கிருஷ்ண பக்தி. இவைகளெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்தால் தயவுசெய்து இந்த தடைகளை உடைச்செறிஞ்சு தூர போங்க. நம்மளுக்கு தேவை கிருஷ்ணன் தான் தேவையே தவிர, கிருஷ்ண பக்தி தான் தேவையே தவிர, நமக்கு இந்த மதங்கள் தேவையில்லை, வேணாம். ஆமாம், இந்த பாகுபாடுகள் தேவையில்லை. அப்புறமா நான் இந்த குழப்பத்திலேயே நாள் கடந்து போயிடும். ஆமாம், அத்வைதம் வசத்தியா, துவைதம் வசத்தியா, விசிஷ்ட துவைதம், அவேதாச்சந்தியம் வசத்தியா, இல்லாட்டி வார்கரி சம்பிரதாயம் வசத்தியா, பலவிதமான சம்பிரதாயம் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா பகவானை அடையணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறது. அதை பிடிச்சிங்க, அவ்வளோதான். எல்லா மதமும் வசதி தான், எல்லாமே என்ன சொல்லுதுன்னா பகவானை அடையணும், சம்சாரத்திலேருந்து கரையேறி மனுஷ ஜென்மாவை கரையேற்றி கொண்டு பகவானை அடையணும். அதுதான் எல்லா மும்மதாச்சாரியர்களும், மத்வாச்சாரியர், ஆதிசங்கரரோ, ராமானுஜாச்சாரியர் எல்லாமே அந்த பகவானை அடையணும், கிருஷ்ணனை அடையணும்னு தான் சொல்லி கொடுக்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, நேரடியாக கிருஷ்ணனுக்கு தான் வராங்க. எல்லாமே கிருஷ்ணனை அடையத்தை தான் சொல்லி கொடுக்குறாங்க. வேறு என்ன புதுசாக, வேறு என்ன மாற்றி சொல்ல போகிறாங்க? மாற்றி சொல்லலை, ஒன்று தான். அது வேறு விதமாக சொல்கிறாங்க. நமக்கு அது குழம்பி போயிடும். அதனால் அதெல்லாம் தள்ளிடுங்க. அதெல்லாம் தள்ளிவிட்டு கிருஷ்ணனை மட்டும் எடுத்துங்க, அவ்வளோதான். இந்த குழப்பத்தெல்லாம் தள்ளிவிட்டு அதில் உள்ள அந்த தத்துவார்த்தமாக அது இதுன்னு சொல்லி அந்த இதெல்லாம் தள்ளிவிட்டு கிருஷ்ணனை மாத்திரம் எடுத்து அனுபவிங்க. நீங்கள் நிரந்தரமாக வாழ்நாள் முழுவதும் கிருஷ்ண பக்தி சுவைச்சுன்னு இருப்பீங்க. நம்ம சௌகரியத்துக்கு நீங்கள் பக்தி பண்ணுங்கள், உங்கள் சௌகரியத்துக்கு. நீங்கள் நிர்பந்தம் பண்ணாதீங்க. எதையுமே ஒரு கட்டுக்குள்ளே நிர்பந்தம் பண்ணிங்கன்னா 2 நாள் கடைப்பிடிக்க மாட்டீங்க, 3ஆம் நாள் விட்டுருவீங்க. இது என்னென்னா, இது கண்டிஷனாக கடைப்பிடிக்கிறாங்க, ஆனால் ருச்சி இருக்காது வாழ்க்கையில். நிறைய கஷ்டங்கள், கிளேசா அதிகதர தேசம். அப்படி சாதனை பண்ணால் சோதனை நிச்சயம். அப்படி கடுமையான சாதனை நிர்பந்தங்களோடு பண்ணுறவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா அவர்கள் ஒரு இறுக்கமான மனசு உடையவர்களாக இருப்பாங்க. பார்த்தா அந்த நிர்பந்தமாக பண்ணுறவங்க மனசு பார்த்தா இறுக்கமாக இருக்கும். எதையுமே ஒரு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்க முடியாது அவங்களால. அப்போ அவங்களுடைய கஷ்டமும் நிறைய இருக்கும். அந்த மனசுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கஷ்டங்களும் நிறைய வரும். எப்பவுமே ஒரு கேஷுவலாக பகவானை சுதந்திரமாக நம்ம பகவான் அப்படின்னு அனுபவித்து பதமாக அவனுடைய கதைகளை படித்து அவனுடைய பெருமைகளை எடுத்து பேசுகிற சுகம் இருக்குது பார்த்தீங்களா, அது போதுங்க, வேறு ஒன்றுமே தேவையில்லை. இப்போ மூலப்பாராயணம் கூட பாராயணம் பண்ணுறோம்னா எனக்கு அது அர்த்தம் தெரிஞ்சு பாராயணம் பண்ணல, மூலப்பாராயணம் படிக்கிறது ஒரு சுகமாக இருக்குது, அதுக்காக படிக்கிறேன். அப்போ அது சுகமாக இருக்குன்ற அந்த டேஸ்ட்டு இல்லைன்னா யாருங்க கிருஷ்ண பக்தி வருவாங்க? யார் ராம் பக்தி வரும்? யார் ராமாயணம் படிப்பாங்க? யார் பாகவதம் படிப்பாங்க? சொல்லும் பார்க்கலாம். அதில் ஒரு ருச்சி இருக்குது, அதில் ஒரு ரிலாக்ஸேஷன், நமக்குடைய சம்சார தாபங்களை போக்கக்கூடிய ரிலாக்ஸேஷன் இந்த பகவத்கீதையில் இருக்குது. அதனால தான் எல்லாமே படிக்கிறோம். வேறு எதுக்காக படிக்கிறோம்? நம்ம கஷ்டங்களை போக்குறோன்னா அப்போ எதுக்கு அந்த கிரந்தம்? அப்புறம் வெறும் இந்த நாவல்கள் படிக்கிற மாதிரி தான் ஆகிடும். நாவல்கள் படிக்கிற நம்ம கஷ்டமாக போகிறது, இருக்கிற மனசு அழுக்காக கூட ஒரு அழுக்காகுது. இல்லாத போல் அந்த காமம் குரோதத்தை பற்றி நிறைய பேசுகிறான், நிறைய எழுதி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பற்றி அவன் மனசு இப்படி கெடுத்தான், இவன் மனசு இப்படி கெடுத்தான், கொலை நடந்தது, கற்பழிச்சான், இதை பண்ணால், இதெல்லாம் தான் இந்த கடைத்தெரு புஸ்தகங்களில் காண கிடைக்கிறது. இதெல்லாம் மனசை கெடுக்கக்கூடியது. ஆனால் பாகவதமோ ராமாயணமோ பகவத்கீதை மனசை சுத்தமாக்கி விடக்கூடியது, ரிலாக்ஸேஷன் கொடுக்கக்கூடியது. அப்போ அது எப்படி படிக்கணும்னா பதமாக அனுபவித்து பகவானுடைய வார்த்தைகள். இதுதான் கீதைன்றது பகவானுடைய வார்த்தை. கிருஷ்ணனே நேரில் பகவானே இறங்கி பகவத்கீதைன்னு பேர். பகவான் இறைவனுடைய வார்த்தைனா அது எவ்வளோ பொக்கிஷமானது. இறைவனுடைய வார்த்தை நம்ம கூட பேசுவானா? பகவத்கீதையில் பேசுகிறானாமே நம்ம கூட. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு அந்த இது சொல்லும்பொழுது எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அந்த ஸ்லோகம். ஆஹா,
நம்ம போன்ற பக்தர்களை காப்பாற்றுவதற்கென்றே பகவான் ஒவ்வொரு யுகத்திலையும் அவதாரம் பண்ணுறான்னும் போது, ஆஹா, நமக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய துஷ்டர்களை அழிப்பதற்காகவும் சிஷ்ட பரிபாலனம் துஷ்ட நிகிரகம் பண்ணுறதுக்காக தான் பகவான் அவதாரம் பண்ணுறான்னும் போது எவ்வளோ அருமையாக இருக்குது அதெல்லாம் கேட்கும்போது. யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாம் யகம். அப்போது எப்பப்பெல்லாம் தர்மம் கிளானி அடையிறதோ க்ஷீணம் அடைகிறதோ அப்பெல்லாம் என்னை நான் அவதரிப்பித்து கொள்கிறேன். சுஜாமி, நான் இன்னொருத்தர் மேக்கப் போட்டு நான் வரமாட்டேன். நானே நான் மேக்கப் பண்ணிப்பேன். நான் மனுஷனாக வரணுமா, மிருக நரசிம்மமாக வரணுமா, இல்லாட்டி கூர்மமாக வரமான்ட்டு நான் பார்த்துப்பேன். எனக்கு தெரியும், எனக்கு மேக்கப் பண்ணிக்க. எனக்கு யாரும் மேக்கப் பண்ணுறோம்ல. சுஜாமி அகம் நானே என்னை நான் சிருஷ்டித்து கொள்கிறேன், நானே என்னை அவதரிப்பித்து கொள்கிறேன் அப்படின்றாமா. அதெல்லாம் கீதையில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அமிர்தமயமான அவனுடைய வார்த்தைகளை, அந்த தேவாமிர்தமான கீதாமிர்தமாகிய அதெல்லாம் பருக பருக ஒரு பாக்கியம் வேணுங்க. அதெல்லாம் தேனுங்க. அதெல்லாம் அதை விட அதெல்லாம் பாகவதாமிர்தத்தை பருகும்போது அடேங்கப்பா, என்ன ஒரு ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகமும் ரம்யமாக இருக்கும். ஒரு வால்மீகி ராமாயணத்தில் ஸ்லோகங்கள்லாம் அடேங்கப்பா, அமிர்தமயமான ஸ்லோகங்களை வால்மீகி கொடுத்துருக்காரு. கோகிலம், வால்மீகி குயில் பாடின பாட்டம் அது. அந்த ஸ்லோகங்கள்லாம் மனோரம்யமான ஸ்லோகங்கள், ரொம்ப எளிமையான ஸ்லோகங்கள், ஆனால் ஆழ்ந்த கருத்துக்கள் உடையது. படிக்க படிக்க புஸ்தகம் கீழே வைக்க மனசே வராது. உங்களுக்கு ஸ்லோகத்தில் விருப்பம் இல்லையா, விட்டுடுங்க, பரவாயில்ல. நீங்கள் கதையில் போய் கிருஷ்ணனோ ராமனோ எந்த கதை பிடிச்சிருக்கோ அந்த கதையில் மட்டும் முக்கியமான கட்டங்கள்லாம் எடுத்து படிச்சுன்னு வாங்க. உங்கள் மனசில் எவ்வளோ நிம்மதி கிடைக்குது பாருங்கள். நீங்கள் இந்த ஃபெயிலராக ரொம்ப யுத்தம் நிறைய பேர் பிராமணர்கள் யுத்தத்தை விரும்ப மாட்டார்கள். நிறைய பிராமணர்களை பார்த்துருக்கேன், யுத்தத்தை விரும்ப மாட்டாங்க. யுத்தத்தெல்லாம் படிக்கணும்னா விரும்ப மாட்டாங்க. நேரடியாக வதம் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் ஆள் தான் அடுத்த கதைக்கு போயிடுவாங்க. நிறைய பேர் பிராமணர் உபன்யாசம் பண்ணும்போது பார்த்தா யுத்தத்தை பெருசாக வர்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சாத்விக சம்பன்னர்கள் ரஜகுணமாகிய யுத்தத்தை விரும்ப மாட்டார்கள். ஆமாம், அவர்கள் அதுதான் துஷ்டர்களை வதம் செய்து விட்டான் பகவான். வதம் செய்துவிட்டு சாந்தி உண்டு பண்ணான். அப்படி தான் வரணும், அப்படி தான் முடிப்பாங்க. நீங்கள் பாருங்கள், எல்லாமே அப்படி தான். அதுதான் நன்மையானது. அப்போ மகான்கள் என்ன வழி கடைப்பிடிச்சாங்களோ அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டாம். அதனால் நம்ம அது மாதிரி முக்கியமான கட்டங்களை எடுத்து படித்து நம்ம அனுபவிக்கலாம். வாழ்க்கையை மங்களகரமானதாக மாற்றிக்கொள்ளலாம். இன்றைக்கி இவ்வளோ படிச்சாகணும், அவ்வளோ படிச்சாகணும், அதெல்லாம் வேணாம். உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அந்த கதையை மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. எது முக்கியமோ அதெல்லாம் படிச்சுங்க. தத்துவார்த்தம் உங்களுக்கு என்ன பிடிக்கலையோ, என்ன வர்ணனைலாம் ரொம்ப இருந்தால் உங்களுக்கு இதுவாக இருந்தால், உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு கதை மட்டும் சாரமான விஷயத்தை மட்டும் எடுத்து பருகி பாருங்கள். உங்களுக்கு பக்தி வளரலைன்னா என்னை கேளுங்க. சத்தியமாக பக்தி மேலே மேலே அதிகமாக வளரும் கிருஷ்ண இடத்துல. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நாராயணத்தில் அப்படி தான் நிறைய தத்துவார்த்த விஷயமெல்லாம் ரொம்ப தள்ளிட்டு சாரமான விஷயத்தை எடுத்து அப்படி பிழிஞ்சு கொடுத்துருக்காரு. பாகவதமே சாரமானது தான். அதுக்கு துவாபர யுகத்தில் அருமையாக அனுபவித்து கேட்டது விஷயம். அதெல்லாம் மகான்கள்லாம் அனுபவித்து கேட்டாங்க. கலியுகம் ஆரம்பத்துலேயும் பரிசுத்த மகாராஜன் கேட்டிருக்காரு, அனுபவித்து கேட்டிருக்காரு. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் அந்த ஒரு கெப்பாசிட்டி நமக்கு இன்றைக்கி இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு, அந்த ஆழ்ந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி நம்ம மனசில் இல்லை. அதெல்லாம் நம்ம நிறைய படிக்க முடியும். எதுவுமே இப்போ விரும்புறதுலன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். ஷார்ட்டாக இருந்தால் ஸ்வீட்டாக இருக்கணும். அப்படி தான் இப்போ விரும்புகிறோம். அப்போ பின்னாடி வந்த மகாத்மாக்களாகிய நாராயண பட்டத்திரிலாம் அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நாராயணியமாக கொடுத்துருக்காங்க. பாகவதம் கூட நம்ம உபன்யாசங்கள்லாம் பார்த்தா 18 ஸ்லோகமும் சொல்ல மாட்டாங்க, முக்கியமான கட்டங்கள் மட்டும் சொல்லுவாங்க. இப்போ வர மகாத்மாக்கள்லாம் உபன்யாசம் பண்ணுறதெல்லாம் பாருங்கள். 7 நாளில் முடிக்கணும்னா பின்ன எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 2 மணி நேரத்தில் சொல்லணும். இல்லை 2 வேளை பிரச்சனை 4 மணி நேரத்தில் சொல்லணும். எப்படி சொல்ல முடியும்? அப்போது
அதில் உள்ள கதைகளை மாத்திரம் அருமையான முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து அனுபவிக்கிறாங்க மகான்கள்லாம் உபன்யாசத்தில் பார்த்தா. அப்போது அது போதும், அதுவே உங்களுக்கு பக்தி உண்டாக்கிடும் கிருஷ்ண இடத்துல. திரௌபதி தொழில் இருக்கும்போது கோவிந்தான்னு அலர்னா உடனே பகவான் ஏகப்பட்ட சேலைகளை கொடுத்துட்டான் அப்படின்னும் போது அதுவே போதும் பக்திக்கு. கோவர்த்தனை உத்தாரணம் பண்ணால் மக்களை காப்பாற்றலான்றதே போதும். அது என்ன அது இதுன்னு அதெல்லாம் ரொம்ப வானம்னா விருப்பப்படுறவங்க தாராளமாக படிங்க. அதாவது என்னென்னா இந்த கதை மட்டும் போதுன்றவங்களுக்கு சரி ஓகே கதை மட்டும் படிங்க போதும், அவ்வளோதான். இதனால் ஏன்னா இப்படிப்பட்ட அருமையான கிரந்தங்களை பாரதம்ல படிக்க முடியல, அது பெருசு. பாரதத்தில் எல்லா விஷயங்களும் பாகவதத்தில் இருக்குது. நீ பாகவத்தை படித்தாவே போதும், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அலட்சியப்படுத்தக்கூடாது எதையுமே. ரொம்ப சுருக்கமாக இருக்குது அப்படின்னு அலட்சியப்படுத்தக்கூடாது. அந்த சுருக்கமான விஷயத்தில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். நாராயணத்து கூட பார்த்தா சுருக்கமாக மாதிரி இருக்கும், அதில் நிறைய பாயிண்ட்ஸு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் படித்தீங்கன்னா உங்களுக்கு புஸ்தகம் கீழே வைக்க மனசே வராது. நான் ஸ்லோகம் பாண்டித்யம் காண்பிச்சுக்கணுன்றதுக்கு பாண்டித்யம் காமிச்சுக்கணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது, நமக்கு வேண்டாம். நம்ம ஸ்லோகம்லாம் படித்து பாண்டித்யம் காண்பிச்சு வேணாம், பக்தி வந்தால் போதும். அந்த ஸ்லோகம்லாம் கூட நமக்கு படிக்க பகவான் கொடுத்தது எதுக்கான பக்தியை அதிகரிக்க செய்வதற்காகத்தானே தவிர ஏதாவது பிரமாணமாக கேட்டால் இவன் ஏதோ கதை விட்றான்டா அப்படின்னு சொல்லுவாங்களே வெறும் தமிழில் சொன்னால், அது ஸ்லோகத்தோடு சொன்னால் பிரமாணத்தோடு இருக்கின்றதுக்காக தான் அந்த ஸ்லோகங்கள். அடியன் நிறைய ஸ்லோகத்தோடு சொல்கிறதுக்கு காரணமே. ஆமாம், பாண்டித்யத்தை போய் 4 பேர் நான் பெரிய பண்டிதன் அப்படின்னு காண்பிச்சதுக்காக கிடையாது. அப்படி வேணாம், அப்படி தேவையில்லை. அது பக்தி கெடுத்துடும். அந்த பாண்டித்யன்ற ஒரு கர்வம் வந்துச்சுன்னா பக்தி கெடுத்துடும். ஆமாம், சரளமாக அனுபவிக்கக்கூடிய பக்தியை கெடுத்துடும். அதனால் என்ன பண்ணணும்னா மற்றவங்களுக்கு என்னன்னா இதெல்லாம் சான்ஸ்கிரிட் படித்து தான் படிக்கணும், நம்மளும் அப்போ சான்ஸ்கிரிட் கற்றுக்கணும் அப்படி என்ன பண்ணுவாங்க. சான்ஸ்கிரிட் கற்றுக்கிறது நல்லது தான், இருந்தாலும் பக்தி கோட்டை விட்டுறதுக்கு கூடாது. எல்லாமே எதுக்காகனா பக்தியை வளர்க்கறதுக்காக. சான்ஸ்கிரிட்டோ இல்லாட்டி நல்லா நாம சங்கீதனமோ எல்லாம் பக்திக்கு ஹேதுவானதான், பக்திக்கு அடங்கினதாக தான் இருக்கணுமே தவிர பக்தி மிஞ்சக்கூடாது. எதுவுமே பக்திக்கு உட்பட்டதாக தான் இருக்கணும். எதுவுமே பாண்டித்யமோ என்ன தான் பாண்டித்யம் படித்தாலும் நான் உபனிஷத் படி நல்லா பண்ணினா கிருஷ்ண பக்திக்கு அது வழி வகுக்கலன்னு சொன்னால் ஸ்ரமையே வகி கேவலம். அது வெறும் ஸ்ரமந்தான். நீ பட்டதெல்லாம் நல்லா பாண்டித்யம் வரும், நல்ல வேத பாடலாம் நல்லா இதுலாம் படிப்பேன். நான் சான்ஸ்கிரிட்டில் பண்டிதன், சான்ஸ்கிரிட்டில் பிஏ லிட்ரேச்சர் எடுத்திருக்கேன். ஓகே, வெரி குட். ஆனால் கிருஷ்ண பக்தியில் சைபரில் இருக்கிறேன் அப்படின்னா அது பெருமையா? இல்லை. இது ஒன்றுமே தெரிய வேணாம். கிருஷ்ண பக்தியை பற்றி சொன்ன உடனே அப்படியே கண்ணில் கண்ணீர் வருதுன்னு சொன்னால் சபாஷ், இப்போ நீ எல்லாம் தெரிஞ்சவன். எல்லாம் தெரிஞ்சது நோக்கமே கிருஷ்ண பக்தி வர்றது தான். அதனால் சாரத்தை புரிஞ்சுக்கிட்டோம். அதனால் இப்போ என்ன சொன்னேன், அத்வைதமோ துவைதமோ விசிஷ்ட அத்வைதமோ அபேத சிந்தமோ வார்கரி நிறைய சம்பிரதாயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இருக்கட்டும், அதெல்லாம் சம்பிரதாயம் நல்லது தான் இருக்கட்டும். ஆனால் இந்த பேதங்களில் போய் பக்தி இழந்துடாதீங்க. நமக்கு தேவை கிருஷ்ணன் மட்டும்தான். அந்த கிருஷ்ணனை பிடிச்சிக்கிட்டு ஈஸியாக கரையேறிப்போங்க. நிறைய பேர் இப்போ ஒன்று சொல்லிக்கிறாங்க, குருவை ஆசிரிக்கணும். குரு ஆசிரிக்க ரொம்ப நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் சிரமப்படாதீங்க. ஏன்னா நிறைய உண்மையான குரு யார், போலி குருமார் யாருன்னு நமக்கு கண்டுபிடிக்க ரொம்ப 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 கஷ்டம் இந்த கலிகாலத்தில். மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ந யோகி நைவ சித்தோ ந ஞானி சத்குரியோ நரஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. ந யோகி நைவ சித்தோ ந ஞானி, யோகிகள் கிடையாது, சித்தர்கள் ஞானிகள் இந்த கலியுகத்தில் காண கிடைப்பது அரிதுன்னு கூட சொல்ல, காண கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படின்னும் போது நாமளாக ஒன்று தேர்ந்தெடுத்துக்கிட்டால் இவர் தான் குருன்னு தப்பாக தேர்ந்தெடுத்துப்போம். ஆமாம், ஆனால் உண்மையான குரு தேடி வருவார். பகவானை நீ ஒப்படைச்சிட்டா பகவானை காட்டி கொடுப்பார். நம்ம அடிக்கடி சொல்கிறது இதுதான். அப்படி இல்லைன்னா பகவானே குருவாக இருப்பான் உங்களுக்கு, கவலைப்படாதீங்க. பகவானே குருவாக ஏற்றுக்கிட்டு
நீங்கள் அருமையாக இந்த சம்பிரதாயம் அந்த சம்பிரதாயம் எல்லாமே இருக்கட்டும், ஆனால் ஒரே சம்பிரதாயம் நம்மளுக்கு என்னென்னா கிருஷ்ண பக்தியை வளர்க்கக்கூடிய வழினாவோ அந்த வழியை கடைப்பிடிச்சு, கிருஷ்ணா நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும், நீ எனக்கு எப்போவும் எனக்கு வேணும், எனக்கு நீ பேருதவி சரியே இல்லையோ, எனக்கு நீ அன்பனாக, எனக்கு நண்பனாக, எனக்கு நீ வேணும் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னால் அவன் கூடவே இருப்பான், உன்னை விட்டு விலக மாட்டான், உன் ஹிருதயத்திலே வாசம் பண்ணுறான் அவன். நீங்கள் வெளியே இதெல்லாம் இப்போ நான் சொன்னது என்னென்னா, எத்தனை விஷயம் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த அத்வைதம் துவைதம், அம்மா இது கிறிஸ்டினா இது முஸ்லீமா, இது மாதிரி மதங்கள் இதெல்லாம் இந்த பாகுபாடுகளை தூக்கி எறிங்க. இறைவன் ஒருத்தன் தான். இதில் ரொம்ப சுவாரஸ்யமாக ரசிக்கும் தன்மை உடையது என்னென்னா கிருஷ்ணனுடைய ஸ்வரூபம் தான் வசீகரத்தன்மை உடையது. கிருஷ்ணன் தான் கிருஷ்ணன் ராமரும் கிருஷ்ணன் தான் வசீகரத்தன்மை உடையவர்கள். இவர்கள் இதில் அவர்கள் தான் அந்த பரபிரம்மம்னு சாஸ்திரமே தீர்மானமாக சொல்லியிருக்கிறதுனால சொல்கிறேன். அப்போது நீங்கள் இந்த பேதத்தெல்லாம் விட்டு பகவானை இறைவனை பிடிங்க. ஆமாம், மற்றதெல்லாம் நீங்கள் ரெண்டாவது பட்சம்தான். பகவானுடைய பக்தி பண்ணுங்கள், நல்லா அன்பை செலுத்துங்க, அவருடைய லீலைகளை படித்து அனுபவிங்க. இந்த நேரடியாக அந்த விஷயத்துக்கு வந்துடுங்க. அவனுடைய நாமாக்களை நிறைய சொல்லுங்கள். ராம 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 இல்லாட்டி ஹரே கிருஷ்ணா ஹரே ராம நாமத்தை சொல்லுங்கள். நிறைய நாமக்களை சொல்லுங்கள், பகவானை படிச்சிங்க. நாம சொல்கிறவனுக்கு ஒரு குருத்தோடு தேவையில்லையே, நாமமே குருவாக நிற்கும் அப்படின்னு மகான்களுடைய வாக்கு, போதேந்திராளுடைய வாக்கு. இதை விட வேறு என்ன அவனை போதேந்திராலே சொல்லியிருக்காரு, பகவான் நாம போதேந்திராலே சொல்லியிருக்காரு. குரு கூட தேவையில்லை, நாமமே குருவாக நிற்கும்னு சொல்லியிருக்காரு. இதை விட வேறு என்ன வேணும்? இது ஒருத்தருடைய உதவி கூட தேவையில்லை. இதுக்கு தான் எந்த நியம நிஷ்டையும் கிடையாது. நாமத்துக்கு படிச்சுக்கலாம். படிச்சுக்கிட்டா உங்களுக்கு பாகவதம் படிக்கும்போது எளிமையான கதைகளை படிங்க. புரியுதா? கடினமான தத்துவார்த்தங்களை படிக்கிறத விட எளிமையான கதைகளை படிங்க. தத்துவார்த்தங்கள்லாம் எதுக்குன்னா பக்தி உண்டாக்குறதுக்கு தான் தத்துவார்த்தம் கூட. ஆமாம், எளிமையான வழியில் வரத்துக்கு தான் எல்லாமே. கடினமான சாதனைகளே எளிமையான வழியில் எளிமையாக பகவானை மாம் ஏகம் சரணம் பிரஜான்னு சொல்கிறதுக்காக தான் 18 யோகமும் சொன்னது பகவான். அந்த மாம் ஏகம் சரணம் பிரஜன்றது ஆரம்பத்தில் சொன்னால் அது வேல்யூ இல்லாமல் போயிடும். எவ்வளவு சர்வதர்மான் பரித்தஜன் சொல்கிறார் பிரஜா. அப்படிதான் என்னென்னா இந்த 18 யோகத்துலேயும் இவ்வளவோ நீ கடைப்பிடிக்க வேண்டாம், என்னை ஒருத்தனே சரணம் அடைஞ்சால் போதுமானது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த 18 யோகமும். இதில் எவ்வளோ சாதன சிரமங்கள் இருக்குது. ஒரு தியான யோகம் சொல்கிறார், எவ்வளோ சாதன சிரமங்கள். ஒரு கர்ம யோகம் சொல்கிறார், எவ்வளோ சாதன சிரமங்கள் இருக்குது. ஒரு ஞான யோகம் சொல்கிறார், அதில் எவ்வளோ சாதன சிரமங்கள் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் அந்த பக்குவ நிலை நமக்கு இல்லை. அப்போ நான் உன்னால் முடியல இல்லை. அதில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, மாயாம் ஏதான் தரந்திதே, மாயை கடக்கணுன்னா ஏ பிரபத்தியந்தே, என்னை சரணாகதி அடைஞ்சால் தான் முடியும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. ஆனால் தீர்மானமாக சொல்லும்போது நீ பக்தனாகவும் என் நண்பனாகவும் இருக்கிறதுனால ரகசியமான ஒரு உத்தமமான ரகசியத்தை ஒன்று சொல்கிறேன். ரகசியம் ஏதத்து உத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதமாக இந்த விஷயத்த சொல்கிறார். யார்? கிருஷ்ண பரமாத்மா. என்ன சொல்கிறாரு? சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுன்றேன். எனக்கு சரணாகதி அடைஞ்சிட்டான். சர்வதர்மம் பரித்யஜ்ய, இவ்வளோ சாதன சிரமங்களை பட்டு கொண்டு இருக்காதீர்கள், என்னை மட்டுமே மாம் ஏகம்ன்றார். அந்த தான் ஒரு வார்த்தை. நடுவில் இடைத்தரர்கள் வேண்டாம். ஆமாம், இவர்களை அங்கே போய் அண்டது, இவர்கள் போய் அண்டது. சில பேர் மனசை புண்படுத்திடுவாங்க. சத்சங்கன்னு போய் மனசை புண்படுத்திடுறாங்க. சில பேர் பார்த்தா பகவத் விஷயம்னு பேசி கடலில் பார்த்தா பௌதிக விஷயமாக பேசின்னு இருக்காங்க. அது மாதிரி ஆசாமிகள்லாம் பார்த்துருக்கேன். போய் சத்சங்கன்னு போய் ஏமாந்து வந்தது நிறைய பேர். நிறைய இடத்துல போய் ஏமாந்து வந்திருக்கான் போல். சத்சங்கன்னு போய் நல்ல பட்டையாக நாமம் போட்டிருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க. சரி, அதெல்லாம் சொல்லக்கூடாது, இல்லை அது ஒரு பாகவதர்கள் தான். இருந்தாலும் அவர்கள் பேசுறதை பார்த்தா பரமலௌகிகமாக பேசுகிறாங்க. அப்போ அந்த சத்சங்கன்னு போய் நம்ம ஏமாந்து வர்றது காட்டில் நம்ம வீட்டில் இருந்தே நம்ம பாகவதம் படிக்கலாமே. நிறைய இடத்துல ஓடாதீங்க, நிறைய கோயிலாக அலையாதீங்க, நிறைய சத்சங்கன்ட்டு அங்கே இங்கே ஓடாதீங்க. எங்கே போனாலும் சரி நீ துக்காலயம்தான், சிரமங்கள் தான் மிஞ்சும். அது பழக்கப்பட்டவங்க அந்த சிரமத்தை பாராமல் அவர் போயிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அது வேணாம், நில்லு, ஒரு ஸ்டடியாக நில்லு. அதனால்தான் ஒரு தெய்வம் இல்லாமல் பல தெய்வத்தை வழிபடுற, பல தெய்வங்களை பிடிச்சிருந்து எதுலேயுமே ஸ்திரமான புத்தி இல்லாமல்
எந்த தெய்வத்துக்குள்ளேயும் உண்மையான நம்பிக்கை இல்லாமல் இப்படி அலைகிறார்கள் நிறைய பேர். பல கோயில்களுக்கு ஓடிண்டு எங்கெங்கே யார் யார் கூப்பிட்றாங்களோ தண்ணி எப்படிலாம் ஓடுது, வழி எங்கெங்கே பள்ளம்லாம் எங்கெங்கெல்லாம் பள்ளமாக இருக்குது அங்கெல்லாம் ஓடுது இல்லையா தண்ணி. அது மாதிரி யார் யார் எப்படிலாம் கூப்பிட்றாங்களோ அப்படிலாம் இவங்க ஓடுறாங்க. அந்த நதி ஓடுற மாதிரி ஓடுறாங்க. ஒரு ஸ்டடி மைண்ட் இல்லாமல் ஏன் ஓடுறீங்க? நம்ம வீட்டில் உட்காருங்க, உங்கள் வீட்டில் உட்காந்து பாகவதம் படிங்க, ராமாயணம் படிங்க. கிருஷ்ணான்னு அந்த ஒருத்தனையே இறைவன் ஒருத்தன் தான். அந்த ஒரே தெய்வத்தை பிடிச்சிக்குங்க. நீங்கள் பாட்டுக்கு ஜம்முன்னு அருமையாக அனுபவித்து அந்த லீலைகளை அனுபவிங்க. அவ்வளோதான். நீங்கள் எங்கேயும் யார்களும் நிறைய பேர் பயமுறுத்துவாங்க, நீ குருவை ஆசிரியக்கணும், அதுவும் எங்கள் குருவை தான் நீ, அதுவும் அவங்க வந்து பார்த்தா அந்த சிஷ்யர்கள் பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுடைய குருவை தான் ஆசிரியக்கணுமா, வேறு எந்த குருவும் போலியான குரு அப்படின்னு வரும். இப்படிலாம் வேறு பெருமையாக பேசிக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய காண கிடைக்கிது. அது மாதிரி இந்த கோயிலுக்கு தான் வரணும், இந்த ஸ்தாபனத்துக்கு தான் வரணும், அப்போ தான் உனக்கு பக்தி வளரும், இந்த வழியை கடைப்பிடிச்சா தான் நீ பக்தி வரும், அவங்க வழியில் போனால் பக்தி வளராது. இது மாதிரிலாம் நம்ம புத்தியை குழப்பக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இது மாதிரி எங்கெங்கேயோ போய் நான் நிறைய ஏமாந்து போயிருக்கேன், எங்கெங்கேயோ போய். ஏன்னா தெரியாது இல்லையா ஆரம்பத்தில். அதனால் அப்புறமா தெரிஞ்சிட்ட பிறகு என்னென்னா ஒரே விஷயம், பாகவதத்தில் டைரெக்டாக படித்தா அதில் சொல்லிக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா சர்வதர்மான் பரித்தேச்ச மாம் ஏகம்னா பகவான் ஒருத்தனை மட்டும் பிடிச்சிக்கும், வேறு யாரும் நடுவில் வேணாம், நான் தான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறேனே அப்படின்னு பிடிச்ச பிறகு அலாதியான இன்பம், அவன் கொடுக்குற ஐஸ்வர்யமும் எல்லையற்றதாக இருக்குது. அதுக்கப்புறமா அவன் கருணை காட்டுறான் பாருங்கள். அதுக்கு பிறகு அவனுடைய குரு உபதேசம் சான்ஸ்கிரிட் படிக்க வந்துடுச்சு எல்லாமே. அதாவது என்னென்னா அதோட அர்த்தம், அதனுடைய பக்தி வந்தது இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சிருக்கிறதுக்கு காரணம். எங்கெங்கே போய் அழிஞ்சு கடைசியில் பகவானே குருன்னு சரணாகதி அடைஞ்ச பிறகு தான், மாம் ஏகம் பகவான் ஒருத்தனையே பூரணமாக சரணாகதி அடைஞ்ச பிறகு தான் அப்பா அகம் துவா சர்வ பாபேப்பிய மோக்ஷிஷ்யாமி. அப்போ மோட்சத்துக்கு வழி பகவான் வகுத்துட்டான். எல்லா பாபத்துலேருந்து நம்மளை விடுதலை பண்ண அந்த ரிலாக்ஸேஷனானது நம்ம அனுபவிக்கிறோமே. பாவிகளாக இருந்தால் பகவத்கீதை தொட விடாது, பாகவத்தை தொட விடாது. ஒவ்வொரு நாளும் பாகவதத்தை அனுபவிக்கிறோமே. அப்போ நம்ம பாவங்களை பகவான் நான் போக்குறேன், அகம் துவா சர்வ பாபேப்பிய மோக்ஷிஷ்யாமி, நான் உன்னுடைய எல்லா பாவத்திலும் நான் உன்னை விடுதலை பண்ணுறேன், நீ என்னை ஒருத்தனை மட்டும் பிடி அப்படின்னு கீதையில் பார்த்தா சொல்லி கொடுக்குறான். புஸ்தகத்தை படித்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இனிமேல் நான் ஏன் ஓடணும்? அந்த குருமார் இந்த குருமார் அவர்கள் மனசை காயப்படுத்துறதும், அவங்களுடைய சிஷ்யர்கள் மனசை காயப்படுத்துறதும், அப்போ அந்த குரு தான் வசதின்னு அவங்க சொல்கிறது தான், இந்த குருவால் போனால் இவர் தான் வசதி, இந்த வழி தான் சரியான வழின்னு சொல்கிறதும், அப்போ இந்த வழியை இந்த கண்டிஷன்லாம் கடைப்பிடிச்சா தான் பக்தி வரும்னு சொல்கிறதும், என்ன இந்த கண்டிஷன்ஸ்லாம்? இதுதான் தபஸ்ய வாழ்க்கை, இதெல்லாம் கடைப்பிடிக்கணும், இத்தனை மாலை இத்தனை நாமா சாண்டிங் பண்ணால் தான் உனக்கு கிருஷ்ண பக்தி வரும். அதெல்லாம் சும்மா, நான் ஓப்பனாக சொல்கிறேன். இத்தனை சாண்டிங் பண்ணாதான்ட்டு பகவான் எங்கேயுமே சொல்லலை. நீங்கள் ஒரு நாமா ராமான்னு கண்ணீர் விட்டு மனசார மனம் காயம் வாக்கு ஒருமுகப்பட்டு நீங்கள் ஒரு நாமா சொன்னால் கூட அது பகவானுக்கு போய் சேரும். போய் கண்டிப்பாக இந்த வார்த்தையை நீங்கள் மனசில் வாங்கிக்கோங்க. நான் சொல்கிறத அடியன் சொல்கிறது கண்டிப்பாக நான் சாஸ்திரம் சொல்கிறது தான் சொல்கிறேன். அதான் சொல்கிறது, கிருதன் ஏகேன துஷ்யதி, ஒரே ஒரு தடவை சொல்லிட்டா கூட நான் சந்தோஷம் அடைஞ்சிடுறேன். சகுருதேவ பிரபன்னாய பகவான் சொல்கிறார் ராமர், ஒரு தடவை என்னை சரணாகதி அடைஞ்சிட்டான் நான் பார்த்தேன். அபயம் சர்வபூதேப்பியம் அதாம் ஏதத் பிரதம் மம, அது என்னுடைய விரதமாக வைத்து கொண்டிருக்கிறேன், நான் எல்லாருக்கும் பயமற்ற நிலையை கொடுத்துட்றேன் அப்படின்னு ராமருடைய வாக்கியம், பகவானுடைய இறைவனுடைய வாக்கியமாச்சு. ராமரே சொல்லியிருக்காருன்னா இதை விட வேறு என்ன போகணும் நமக்கு பிரமாணம்? இனிமேல் நடுவில் ஒருத்தர் இதை குறுக்க போயிருந்து இதை வேறு விதமாக மாற்றி ஸ்லோகத்தை மாற்றி அப்படி அர்த்தம் இல்லை, இது இப்படி புரிஞ்சிக்கணும் அப்படி புரிஞ்சிக்கணும், நீ தப்பாக புரிஞ்சிக்க போகிற, அதுக்கு தான் ஒரு குரு வேணும், நீ பற்றியா இப்படி தப்பாக புரிஞ்சுக்கின பற்றியா அப்படின்ட்டு அவங்க குழப்பறதுக்கு, அப்போ அது குழம்பி போய் அப்புறமா ஓஹோ அப்படி தான் கடைப்பிடிக்கணும் போல இருக்குது அப்படின்னு நாமளும் போய் அசைஞ்சு போய் இருக்கிற நிம்மதியை கற்றுக்க வேண்டியது தானே, கற்றுக்கிறது தானே இது. இப்போ அவங்க பின்னாடி போய் திருப்பி தேவையில்லாத காலத்தை வரைய மாட்டுது. ஒழுங்காக நேரடியாக பகவத்கீதை படிக்கும்போது மாம் ஏகம் சரணம் விரஜான்னு சொல்லியிருக்கான், அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியது தானே. அப்போ ஒருத்தர் அப்படி அர்த்தம் இல்லாது மாம் ஏகம் சரண விரஜன்னா அவர் நேரடியாக பகவான் உங்களுக்கு பேச மாட்டான், பக்தர் குரு மூலமாக தான் பேசுவான்.
அப்படின்னு சொல்லி குழப்பி இட்டும் போய் வேறு அதெல்லாம் பேசி அதை பிரெயின் வாஷ் பண்ணி அவர்கள் என்னென்னவோ குழப்பிவிட்டு அப்போ சில கண்டிஷன்ஸ்லாம் உள்ளே புகுத்தி இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் தேவையா? நல்லா புரியுது பகவத்கீதையை ஆஸ் இட் இஸ் எளிமையாக சொல்லியிருக்கான். பகவான் ஒருத்தனை சரணாகதினா என்ன? அவ்வளோதான். அவனை சரணாகதின்னா இனிமேல்ட்டு நமக்குன்னு ஒரு தனி கருத்துக்களோ தனி அபிப்பிராயங்களோ இருக்கக்கூடாது. பகவான் எந்த வழியிட்டு போகிறானோ அந்த வழியில் நான் போவேன், அவ்வளோதான். பகவானை உட்பட்டு போவேன். ராமாயணம் ராமருடைய வழியில் நான் போவேன், அவ்வளோதான். அதான் கீதையில் பகவான் சொல்கிறான். இனிமேல்ட்டு நான் இல்லை நீ இப்படி புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கணும்னு பல விதமாக குழப்பறதெல்லாம் வேண்டவே வேண்டாம். அதெல்லாம் மனசு குழப்பத்தை உண்டு பண்ணுது. அப்படிப்பட்டவர்கள் இல்லை அப்படின்னா நீ தப்பான வழியில் போகிற, உன் சகாசம் வேணாம் அப்படின்னு முறிச்சிக்கிட்டு கூட போட்டோம், பரவாயில்ல. நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு மட்டும் வழியை பாருங்கள். அருமையாக பகவத்கீதையை படிங்க. நிறைய பேர் உங்களை நான் தெளிவாக சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய குருமார்களோ இல்லை நிறைய இப்போ சிஷ்யர்களோட குருமார்கள் தான் அதிகமாயிட்டாங்க. ஆமாம், சிஷ்யனாருக்கு யாருக்கும் ஆசையே கிடையாது. எல்லாம் குருவாயின்னு தான் ஆசைப்பட்றாங்க. ஆமாம், எல்லாமே குருவாயிடணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றாங்க. அது மாதிரி நிறைய போலி குருமார்கள் நிறைய வந்துட்டாங்க. அதனால தான் இப்போ தனியாக சத்குருன்னு சொல்கிறாங்க. அப்போ சத்குருன்னும் போது அசத்குருக்களும் சில பேர் இருக்காங்க போல இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க போல இருக்குது, பல பேர் இருக்காங்க போல இருக்குது. அப்போ எங்கேயாவது போய் மாட்டிக்கூடாது, தெரியாத இடத்துல போய் மாட்டிக்கூடாது, விஷயம் தெரியாமல். ஏதோ அவனுக்கு இந்த பக்தி விஷயத்தை ஒரு வியாபாரமாக பண்ணி பழப்பு நடத்துகிறான். அவனுக்கு எதோ பணம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறான். அவன் நோக்கம் பணம் தான் குறியாருது. அதுமாரி இடத்துல அவன் உண்மையான குருன்னு சொல்லிட்டு போய் அதுமாரி ஏமாந்த ஜனங்கள், அதுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போகுது ஜனங்கள், அதையும் பார்க்குறேன். அப்போ ஆனால் கடைசியில் ஏமாந்து போகிறது. இது எதுக்கு சொல்லணும்னா, இதெல்லாம் நான் பேசுறதுக்கு விரும்பலை. இருந்தாலும் ஏன்னா இதெல்லாம் பேசினா மனசுக்கு கெட்டுடும், மனசு அழுக்காயிடும். ஆனால் இது மாதிரி ஏமாந்து போகக்கூடாதுக்காக ஜாக்கிரதைப்படுறதுக்காக சொல்கிறேன். இது நிறைய இருக்குது. அதுவும் இந்த தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எக்கச்சக்கமாக இருக்குது. அது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. அது மாதிரி நிறைய போய் ஏமாந்துருக்கேன் நான். அதுக்காக சொல்கிறேன், என்னுடைய அனுபவமே. நான் நிறைய ஏமாந்துருக்கேன். போய் அங்கே போனால் பௌதிக விஷயமும் நான் எந்த பசியோடு போனனோ, கிருஷ்ண பக்தின்ற பசியோடு, அது எனக்கு கிடைக்கல. வேறு என்னென்னவோ கண்டிஷனில் போட்டு சுற்றி வளைச்சி முக்கு தர்ற மாதிரி நேரடியாக கிருஷ்ண கதையை பேசுங்களேன், கிருஷ்ணனுடைய குணங்களை பேசுங்களேன், கிருஷ்ணனுடைய புகழை பாடுங்களேன். அதை பாடவே மாட்டுறாங்க. சும்மா ஒரு ஸ்லோகத்தை வச்சு என்னென்னவோ சொல்கிறாங்க, பெரிய பெரிய வியாக்கியானம் பண்ணுறாங்க, பெரிய பெரிய உபன்யாசம் பண்ணுறாங்க, பெரிய பெரிய லெக்சர் எடுக்கிறாங்க. ஒரு ஸ்லோகத்தை வச்சு என்னென்னமோ நிறைய சொல்கிறாங்க. அது அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், பெரிய ஃபிலாசபிலாம் நிறைய சொல்கிறாங்க. மனசு போட்டு குழப்பம். கிருஷ்ணன் என்ன பண்ணான்? வெண்ண திருடினான், வாயில் உலகத்தை காட்டினான், அதை சொல்லுங்களேன். அமிர்தமாக இருக்கு. அந்த நேரடியான விஷயத்துக்கு கிருஷ்ண பக்திக்கு வரவே மாட்டேன்றாங்க. ஃபிலாசபி எதுக்கு? ஃபிலாசபினுடைய நோக்கமே என்ன? கிருஷ்ண பக்திக்கு வரத்துக்கு தான். ஃபிலாசபி நான் வெறுக்கலை. ஃபிலாசபி உன்னை ஒரு ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. நீ இந்த உலகத்தவரோடு சேர்ந்தவன் அல்ல, நீ பகவானுக்கு தொண்டனானவன். ஆமாம், அதை ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ ஃபிலாசபி. அதை சொல்லிட்டு எளிமையாக சொல்லிட்டு போயேன், அவ்வளோதான் பண்ணிட்டு. அந்த காலத்தில் அதுக்கான அதிகாரிகள், அதை ஜீர்ணிக்கக்கூடிய, அதை கேட்டு அதை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற மக்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு அது ஓகே. ஆனால் இன்றைக்கி போக போக மனுஷனுடைய ஆயுசு குறையுது. பிராயேன அல்பாயுஷா மந்தாக சுமந்தமதியோ. இந்த மந்தமதி படைத்தவர்களுக்கு எடுத்த மாதிரி தான் இன்னைக்கு காலகட்டத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுமே தவிர, அந்த பெருசாக வியாக்கியானம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. மக்கள் யாரும் புஸ்தகங்கள்லாம் தூங்குதுங்க. தலைக்காணி மாதிரி புஸ்தகங்கள்லாம் நிறைய பேர் கமெண்ட் பெருசாக எழுதி வச்சுருக்காங்க. போனால் வீட்டில் போனால் தூங்குது. என்னங்க இதெல்லாம் ஃபுல்லாக படிச்சிட்டிங்களான்னு? ஒரு ரவுண்டு படிச்சிட்டேன், 2வது ரவுண்டு படிச்சுன்னு வரேன். ஒரு ரவுண்டு படிச்சிங்களா, கொஞ்சம் சொல்லுங்களேன், கதை சொல்லுங்களேன் அப்படின்னா, அப்படிலாம் சொல்ல தெரியாது, அப்படியே படிச்சுன்னு வந்துட்டேன் அப்படின்றாங்க. என்னத்தை சொல்கிறது? ஏங்க இவ்வளோ பேர் புஸ்தகத்தை படிச்சிருக்கீங்க,
இவ்வளோ படிச்சிருக்கேன், இவ்வளோ கமெண்ட்ரிலாம் படிச்சிருக்கீங்க, அதில் வேறு பொருளுரை விளக்க உரையெல்லாம் இருக்குது, எல்லாம் படிச்சிருக்கீங்க, இவ்வளோ படிச்சிருக்கீங்க, சொல்லுங்களேன் கதைன்னா. அது என்ன தான் சொல்லியிருக்க சொல்லுங்களேன், குந்தமாதேவி என்ன தான் சொல்கிறாங்கன்னு அது ஞாபகத்தில் இல்லை. அப்போ எதுக்கு படிக்கிறீங்க? அப்போ கிருஷ்ணன் என்ன தான் லீலைகள் பண்ணார் அதெல்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அது எங்கே தாத்தா பாட்டிகள் கேட்டதோ அம்மா அப்பாக்கள் கேட்டதோ அதை வச்சு சொல்லின்னு இருப்பாங்க. இல்லை எங்கேயாவது சில இடத்துல கதை கேட்டிருப்பாங்க, அவ்வளோதான். இந்த வழியில் இந்த கமெண்ட் பெரிய பெரிய புஸ்தகங்களில் கமெண்ட் கொடுத்த வியாக்கியானத்தில் நீ புஸ்தகங்களை படித்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட அது நீங்கள் சாரமானது சொல்லும் பார்க்கலாம். கிருஷ்ண பக்தி உனக்கு எந்த அளவுக்கு வளர்ந்தது. அதனால் எத்தனை வீட்டில் பார்க்குறோம் தெரியுமா, புஸ்தகங்கள் தூங்கிட்டு இருக்கு, அப்படியே எடுத்து படிக்க மாட்டாங்க. எனக்கெல்லாம் அப்படியே பதைக்கும், அப்படியே அலைச்சலாக இருக்கும். எனக்கு அப்படியே எடுத்து அப்படியே அள்ளி பருகணும் போல தோணும் பாகவதெல்லாம். ஏன்னா நான் எப்படி ருச்சியை வளர்த்துக்கிட்டேன்னு சொன்னால், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நான் கடைப்பிடிச்சிருந்தா தான் உங்களுக்கு சொல்ல முடியும். அந்த சாரமான விஷயத்தை மட்டும் எடுத்துப்பேன். எது அந்த லீலைகள் மாற்றம் அதுதானே வரப்போகிற. நீ வைராக்கியமோ ஞானமோ ஃபிலாசபியோ வேறு ஏதாவது நிலையோ அதெல்லாம் என்னுடைய நோக்கமே பக்திக்கு பக்திக்கு தான் நீ வரப்போகிற, கிருஷ்ணங்களை தான் வரப்போகிற. கிருஷ்ணங்களை வரத்துக்கு தான் நீ இந்த படிகள்லாம் கடைப்பிடிக்கிற, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கடைப்பிடிக்கிற, இந்த 4 ரெகுலேட்டரி பிரின்சிபல்ஸ்லாம் கடைப்பிடிக்கிற, எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிற. அது நோக்கம் என்ன? கிருஷ்ண பக்தி. அதான் கிருஷ்ண சம்பந்தி, அவ்வளோதானே. அது நேரடியாக வந்துட்டு போயேன். கிருஷ்ண சம்பந்தம் நீ பெற்றுட்டுனா இதெல்லாம் உனக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும். இந்த புலன் இன்பங்கள், இந்த தேக சௌகரியங்கள் எல்லாமே, நம்ம வைராக்கியம் ஞானம் எல்லாமே உன் கண்ட்ரோலுக்கு வந்துடும். எப்படி? ஆமாம், இதை பிடிச்சிக்கிட்டா கிருஷ்ண பக்தியில் நீ சுவைக்க ஆரம்பிச்சுன்னா அந்த தர்மத்தில் நீ இருப்ப, அந்த தர்மத்தில் தான் நீ இருப்ப. இந்த தர்மத்தில் நான் கடைப்பிடிச்சின்னு கிருஷ்ண பக்தி வரேன்னு சொன்னால் உன்னை ஓட வரட்டும் மாயை. கடுமையான சாதனைகளை கடைப்பிடிச்சுட்டு அப்புறமா நான் கிருஷ்ண பக்திக்கு வரேன் அப்படின்னு சொன்னால் உன்னை ஓட வரட்டும். சாதனை பண்ணால் சோதனை நிச்சயமாக சோதனை வரும். கஷ்டங்கள் கிளேச அதிக தரஸ்தேஷாம், அவர்களுக்கு கிளேசங்கள் அதிகமாகும். நேரடியாக கிருஷ்ண பக்தி பாரு, மற்றதெல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும். உங்களுக்கு எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் தான் இருப்பீங்க. ருச்சியை ரசோபியசிய பரந்துஷ்பான நிவர்த்ததே. உயர்ந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால், பரம்னா உயர்ந்தது, உயர்ந்த விஷயத்தில் நீங்கள் சுவைச்சிட்டிங்க சொன்னால் தாழ்ந்த விஷயமான விஷயங்கள்லாம் சப்புன்னு போய்டும். உங்களுக்கு பிடிக்காது. சினிமா பார்க்குறதோ, கேள்விகளான ஃபோனை பார்க்குறதோ, டிக்டாக் பார்க்குறதோ, இந்த யூடியூப் பார்க்குறதோ, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. அப்படி யூடியூப் பார்த்தா கூட நல்ல விஷயங்களை உபன்யாசங்களை கேட்பீங்க, எல்லாம் மற்றெல்லாம் தூக்கி போட்டுருவீங்க. நீங்கள் பாட்டுக்கு இந்த நாவல் புஸ்தகங்களை படிக்கிறது, கண்டதெல்லாம் படிக்கிறதெல்லாம், பேப்பர் இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு அழகாக பாகவதத்தை மாத்திரம் பருகின்னு இருப்பீங்க. அம்சபக்ஷி எப்படி தண்ணீரை ஒதுக்கிட்டு பாலை மாத்திரம் பருகுதோ அது மாதிரி நீ பாகவதத்தை மாத்திரம் பருகின்னு இருப்பீங்க. இப்போ புரியுதா? எதனால் எனக்கு குரு பகவான் தான். ஆனால் நான் இன்றைக்கி வரைக்கும் கிருஷ்ண பக்தியில் 25 வருஷமாக 30 வருஷமாக, என் சின்ன வயசுலேருந்தே பாட்டி வீட்டிலே அம்மா வழியிலையும் அப்பா வழியிலையும் 2 பேரும் வைஷ்ணவ குடும்பம் தான். அருமையாக பாகவத் கதை சொல்லி தான் தொங்க வைப்பாங்க. அதில் வளர்ந்தவன் தான் அடியேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் பெருமையை சொல்லியதுக்காக நான் சொல்லலை. எதுக்காக? ஏன்னா எப்படி கடைப்பிடிக்குதுன்னு தெரிலன்னு சில பேர் நினைப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் பகவத் விஷயத்தில் தான் இப்போது குருவை ஆசிரிச்சிருந்தால் தான் ஸ்டடியாக பகவத் பக்தியில் இருந்தேன். நான் பகவானே குருவை ஆசிரிச்சதுனால இன்றைக்கி வரையும் ஸ்டடியாக பாகவதத்தை பற்றி தானே பேசின்னு இருக்கேன். பகவத்கீதை என்ன குறைஞ்சிடுச்சு? யாரும் சொல்லிக் கொடுக்காமே பாகவதம் படிக்க அந்த சம்ஸ்கிருதம் நாலேஜும் பகவான் கொடுத்துருக்கான். அவ்வளோ நல்லா புரியுது. படிக்கும்போதே ஆனந்தமாக இருக்குது. எனக்கு ரொம்ப தேவையில்லை. கொஞ்சம் இப்போது சமுத்திரம் பூரா ஸ்நானம் பண்ணாதான் இல்லை, சமுத்திரம் ஓரத்தில் ஸ்நானம் பண்ணால் கூட சமுத்திர ஸ்நானம் தான் போதும். பக்தியை வளர்க்குறதுக்கு உனக்கு கொஞ்சம் லீலைகள் இருந்தால் போதும், கிருஷ்ணனுடைய கதைகள் கொஞ்சம் இருந்தால் போதும். ஒரு விஷயத்தை வச்சே நீ இன்றைக்கி பூரா தியானம் பண்ணலாம். அப்படியேப்பட்ட திரௌபதி 5 மலைமலையான புருஷர்களால் காப்பாற்றப்படலை. இது எத்தனையோ தடவை திருத்தி சொல்கிறேன். இது என்ன மனசில் ஆழமாக பதிஞ்சிடுது. அப்படியேப்பட்ட திரௌபதி கிருஷ்ணன் தானே காப்பாற்றினான். அப்போது கோவிந்தான்னு கதறின உடனே அந்த சபையில் பகவான் வந்துட்டான் பார்த்தியா? ஆஹா, என்ன ஒரு பக்தி! அவளுக்கு கையை தூக்கிட்டாளே பா, அந்த நம்பிக்கை கிருஷ்ணன் காப்பாற்றுவான்னு கையை தூக்கிடணுமா நம்ம?
சர்வதர்மான் பரித்யஜ்யஹ, தன் மானத்தை காப்பாற்றுவது ஒரு பெண்ணுடைய தர்மம். அந்த தர்மத்தை தூக்கி போட்டு மாம் ஏகம் சரணம் ரஜனா, கிருஷ்ணனை சரணாகதி அடைஞ்சா அப்போ அந்த நிமிஷத்தில் அகம் விமோக்ஷேஷன், அவளுக்கு விடுதலை கொடுத்த மாசுச்ச கவலையை நீக்கினான் பகவான். ஏதோ பாவத்தினால்தானே அவளுக்கு இந்த துன்பம் ஏற்படுது, அந்த பாவத்தையும் போக்கிட்டான். பாவத்தை போக்கடான விடுதலை அவளுக்கு மோக்ஷேஷியாமி, அவளுக்கு அந்த துச்சாதனத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டான் பகவான். மாசுச்சகா கவலையற்ற நிலையை கொடுத்துறான். இதை பார்க்கணுங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயங்கள் அடங்கியிருக்குது, அவ்வளோ பெரிய விஷயங்கள் அடங்கியிருக்கு. வாழ்க்கையில் தேவையில்லாத கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம், நாம் தேவையில்லாத ஓடிட்டு இருக்கோம். எங்கே ஓடுறோன்னே தெரியாமல் ஓடிட்டு இருக்கோம். நிம்மதியை தேடி ஓடுறோம். அந்த காலட்சேபங்க அந்த கதையை கேட்டால் அங்கே வந்து கோயிலுக்கு போனால் நிம்மதி கிடைக்குமா, இந்த கோயிலுக்கு போனால் நிம்மதி கிடைக்குமா, இங்கே நெய் தீபம் எத்தனை நிம்மதி கிடைக்குமா, அந்த ஜோசியரை பார்த்தா நிம்மதி கிடைக்குமா, இந்த ஜாதகத்தை பார்த்தா நிம்மதி கிடைக்குமா, பொண்ணு வீட்டுக்கு போனால் நிம்மதி கிடைக்குமா, புள்ள வீட்டுக்கு போனால் நிம்மதி கிடைக்குமா, எங்கே போனால் நிம்மதி கிடைக்குன்னு ஓடுறாங்க. மடமடமாக போய் எந்த சாமியார் காலில் போய் விழுந்தால் நிம்மதி கிடைக்கும். எதுக்கு? பகவான் ஒருத்தர் இருக்கான். எத்தனையோ கோயிலுக்கு ஓடுறாங்க, தீர்த்த யாத்திரையாக போகிறாங்க. என் பிரச்சனை தீரணும், நான் பாத யாத்திரை போகணும், நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், நான் பகவானுக்கு உண்டியலில் காசு போடுறேன், இடைக்கு போடுறேன். ஏன்? நிம்மதி வேணும் அவங்களுக்கு, பிரச்சனைகள் தீரணும். இதுக்கு பகவான் லஞ்சம் கொடுத்துக்க தேவையில்லை, உங்களையே கொடுங்க அர்ப்பணமாக. அதில் பகவான் சந்தோஷம் அடைஞ்சு பகவான் உண்மையாக பகவானை வழிபடுங்க. மனதாலும் வாக்காலும் காயத்தாலும் உண்மையாக பகவான் கிருஷ்ணா நீ தான் எனக்கு கதிடாப்பா அப்படி வழிபட்டு பாருங்கள். உங்களை பகவான் கைவிடவே மாட்டான். நமே பக்த பிரணஷ்யதி. நீங்கள் வேறு எதுவும் கோயிலாக அழியணும், பாத யாத்திரை போகணும், நான் மொட்டை அடிச்சிக்கணும், நான் காசை உண்டியில் போடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், என்னென்னவோ காணிக்கைகள் போடுறேன், எல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். அதுக்கெல்லாம் பகவான் வசப்படவே மாட்டான். ஆனால் அதில் நீ நம்பிக்கை வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் ஏதாவது கொடுப்பான், அது வேறு விஷயம். ஆனால் உண்மையாக இதனால் மட்டும்தான், அப்படின்னா நான் அந்த கண்டிஷனில் நம்ம வளர்ந்ததுனால ஏதாவது கொடுத்தா தான் பகவான் செய்வான் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்குள்ள வியாபாரம் பேச ஆரம்பிச்சிட்டோம். பகவான்களை அப்படி தான் பழகிட்டோம். அதை பிரகலாத மகாராஜ் அப்படியே வெறுக்கிறார். அதை நான் வியாபாரி, நான் வணிக்கு இல்லை, வியாபாரி கிடையாது. நானே ஒரு அன்புக்கு யாருன்னா வேலை பேசுவாங்களா? உங்களுடைய அன்பு அத்தகையது, என்னிடத்துல எப்போது நீங்கள் அன்பாகவே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். உண்மையிலே பகவான் உங்களை அன்பாக தான் இருக்கிறான். அது நீங்கள் தெரிஞ்சிக்கல. அப்போ உங்களுக்கு பார்த்து செய்ய பகவான் சத்தியமாக செய்வான். குருமார்கள்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ ஓடி எத்தனையோ பேர் ஏமாந்தவங்க, போலீஸ் சாமியால் போய் ஏமாந்து இதெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ கீழ்நிலையில் இறங்கி சொல்ல விரும்பலை. இருந்தாலும் இந்த ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். எவ்வளோ பெண்கள் சீரழிக்கப்பட்டார்கள் தவறான குருமார்கள் இடத்துல போய், இல்லை சாமியார் இடத்துல போய், இல்லையா? எவ்வளோ பேர் சொத்தை இழந்தார்கள் தெரியுமா? லட்சக்கணக்கில் சொத்தை எழுதி கொடுத்துட்டு எவ்வளோ பேர். இதெல்லாம் அந்த நியூஸ் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சா கூட இது மாதிரி சம்பவங்கள் ஆன்மீக சம்மந்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா இது மாதிரிலாம் பணத்தை கொடுத்துட்டு அவமானத்தை தேடிக்கிட்டு எவ்வளோ பேர் வாழ்க்கையை இழந்திருக்காங்க தெரியுமா? இது மாதிரி போலி குருமார்களிடத்தில் போய் நன்னடத்தை இல்லாத இது மாதிரி சாமியார் இடத்துல போய் மாட்டிக்கின்னு மக்கள் அவஸ்தைப்படுறாங்க. அப்போ உண்மையான குருமார்கள், பகவான் உனக்கு குரு ஓணும்னா பகவானே உண்மையான குரு யாருன்றதை பகவான் தேடி உனக்கு கொடுப்பான். அவர்கள் உனக்கு நிச்சயமாக பாதுகாப்பார்கள். அவர்கள் தங்கள் தபஸை கொடுத்தாவது உங்களை பாதுகாப்பார்கள். குருமார்கள் உங்களுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் தான் உண்மையான குருமார்கள். அந்த குருமார்கள் எப்படி உங்கள் பாவத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு சௌகரியத்தை மட்டும் கொடுப்பாங்க. ஆமாம், அவர்கள் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்களை எப்படி நல்வழிப்படுத்தணும்னு தான் நினைப்பாங்க. உங்களை பக்குவப்படுத்தி அந்த கிருஷ்ண பக்தியில் மேலே உங்களை வளர்ச்சி அடைவதற்கான விஷயத்தை மட்டும்தான் செய்வாங்க. உங்களுக்கு எந்த குறைகள் இருந்தாலும், குற்றம் குறை இருந்தாலும் அதை கேர் பண்ண மாட்டாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல விஷயத்தை மட்டும்தான் அவங்க கேதர் பண்ணுவாங்க, எடுத்துப்பாங்க. இதெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. குரு சாதாரண விஷயம் இல்லை. குருன்றது சும்மா இப்போலாம்
ரொம்ப கேஷுவலாக போச்சு குருன்னு சொல்கிறது. குருன்றது ரொம்ப இறைவனை விட உயர்ந்தது குருஸ்தானம். குருஸ்தானன்றது இறைவனை விட. இப்போ நான் சத்சங்கம் நம்மளுக்குள்ளே இப்போ ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர, ஷேரிங் தானே தவிர, யாரும் குருஸ்தானத்தில் அந்தளவுக்கு உயர்ந்த நிலையில் எல்லோரும் வந்துட முடியாது. ஆமாம், நான் சத்சங்கத்தில் எல்லாருக்குள்ள அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றவங்க யாராவது தெரிஞ்சதும் எனக்கு சொல்லுவாங்க. நான் இதை யூடியூப்பில் பார்த்து மற்றவங்க சொல்கிறதெல்லாம் எவ்வளோ கேட்பேன், எல்லாத்தையும் கேட்பேன். எனக்கு நான் தான் சொல்லணும், மற்றவங்க கேட்க தான் கேட்கணும், நான் யாரதும் கேட்க மாட்டேன் அப்படின்ற லிஸ்ட்டில் நான் கிடையாது. நான் எல்லாரதும் கேட்பேன், எல்லா உபன்யாசத்தும் கேட்பேன். எனக்கு எல்லாமே பகவத் விஷயம்னா எதுனாலும் கேட்கணும். ஆமாம், அது ஒரு சின்ன குழந்தை ஒரு பையன் சொன்னால் கூட, ஒருத்தன் சொன்னான் யூடியூப்பில், அருமையாக இருந்தது கேட்டேன். ஒரு பொண்ணு சொல்கிறது, சின்ன குழந்தை அருமையாக கதை சொல்கிறது கேட்கலாம். கிருஷ்ணனை சம்மந்தமாக இருந்தால் தாராளமாக யார் சொன்னாலும் கேட்கலாம். அதை அனுபவித்து கேட்கணும். அதுவும் இவங்க சொல்கிறாங்களே, இவங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இவங்களாம் பெருசாக என்னவோ கிருஷ்ணனை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு அலட்சியப்படுத்தக்கூடாது. ஏன்னா பகவான் அவங்கள பேச வச்சுக்கிறதே பகவான் அனுக்கிரகம் இல்லாமல் அவங்களால பேச முடியாது. முதல்ல கிருஷ்ணான்ற வார்த்தையை சொல்ல முடியாது, ராமன்ற வார்த்தையை சொல்ல முடியாது. அப்படின்னும் போது கிருஷ்ணா அனுக்கிரகத்தினால தான் பேசுகிறாங்க. அப்போ அது நம்ம ஜாக்கிரதையாக கேட்கணும். மனம் உன்னிப்பாக கவனித்து கேட்கணும் கண்டிப்பாக. அது விட்டுட்டு நம்ம யாருமே அசூயப்படக்கூடாது. இடத்துலையும் அனசூயவக அசூயை பாராட்டாமல் நாம் அது அந்த கிருஷ்ண பக்திக்கு, அந்த கிருஷ்ண கதைக்கு மதிப்பு கொடுத்து அதை நம்ம கிரகிச்சிக்கணும். எனக்கு பகவான் அப்படி தான் சொல்லி கொடுத்தான், பகவானே குருவாக இருந்ததுனால. அப்படி கிரகிச்சதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் ஏதோ கிருஷ்ண பக்தியில் ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்ல முடியறது. ஆமாம், 25 வருஷமாக இதில் தீவிரமாக ஈடுபட்டு சொல்கிறேன்னா அதுதான் காரணம். எந்த குருவையும் போய் நான் அண்டி இருக்கலை. ஆனால் எல்லா மகாத்மாக்களையும் போய் தரிசனம் பண்ணியிருக்கேன், வணங்கியிருக்கேன், எல்லாமே செய்திருக்கேன். ஆனால் எனக்குன்னு குரு பிரத்யேகமாக கிருஷ்ணன் தான், பகவான் தான் குருவாக இருந்திருக்காங்க. ஏன்னா நிறைய இடத்துல போய் ஏமாந்துட்டேன். அதுக்காக தான் நிறைய இடத்துல போய் ஏமாந்துட்டேன். இவர்கள் உண்மையாக இருப்பாங்களா, இவர்கள் உண்மையாக இருப்பாங்க, கட்சியில் பார்த்தா பின்னாடி பார்த்தா பாலிடிக்ஸ் இருக்குது நிறைய. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. சரி, அதனால் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. அது மாதிரி போய் ஏமாந்துருக்கேன், நிறைய ஏமாந்துட்டேன். இந்த 20 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ போய் ஏமாந்துட்டேன். அதனால் எங்கேயுமே இந்த உண்மையான பக்தியை பார்க்குறதுன்றது ரொம்ப ரொம்ப ரேர். எங்கேயோ சில இடத்துல தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வீட்டில் உட்காந்து பாகவதம் படிங்க. அதான் சொன்னேன் இல்லையா, மாம்பழத்தினுடைய மனத்தோலை கடிச்சிட்டு அப்படியே சாரை மட்டும் உறிஞ்ச அவள் கிருஷ்ண கதைகளை மட்டும் எடுத்து பறிக்க அனுபவிங்க. அந்த திரௌபதியை காப்பாற்றின பகவான் உங்களை காப்பாற்ற மாட்டானா? பஞ்ச பாண்டவர்களை காப்பாற்றின பகவான், அர்ஜுனனை காப்பாற்றின பகவான், கோகுலவாசிகளை காப்பாற்றின பகவான், ஒரு யானையை காப்பாற்றின பகவான், ஒரு பிரகலாதனை காப்பாற்றின பகவான், துருவனை காப்பாற்றின பகவான் உங்களை மட்டும் எப்படி காப்பாற்றாமல் விட்டுருவான் சொல்லுங்க பார்க்கலாம். வசுதேவ தேவிக்கு சிலையில் விடுவிச்சவன் உங்கள் கஷ்டத்துலேருந்து உங்களை விடுவிக்க மாட்டானா? நான் தான் கேட்குறேன். சீதையை விடுவிச்சவன் பகவான், சிறையிலிருந்து சீதையை விடுவித்தவன், அப்போ உங்களை விடுவிக்க மாட்டானா கஷ்டத்துலேருந்து? துஷ்டர்லேருந்து உங்களை நான் விடுவிக்க பகவானுக்கு சக்தி கிடையாதா? ஆனால் பொறுமையை இழந்துடக்கூடாது. பகவான் ஒருத்தர் இருக்கிறான். இதெல்லாம் சும்மா இதெல்லாம் ஆகமாக அபாயினும். இந்த கஷ்டங்கள்லாம் தோன்றும், ஒரு நிமிஷத்தில் மறைஞ்சிடும். அந்த கொஞ்ச நேரத்தில் நம்மளால் சகிக்க முடியாது. அந்த டென்ஷன் வந்துடும் உடனே. நம்மளை யாருன்னா டெம்பர் ஏற்றிட்டாங்கன்னா, யாருன்னா கஷ்டப்பட்டு அது கொஞ்ச நேரம் தான். அந்த கொஞ்ச நேரம் சகிக்க நமக்கு சக்தி இல்லாததுனால உடனே பதிலுக்கு நாமளும் டென்ஷன் ஆகி, அப்புறம் நம்ம பகவானை நம்பாததுனால நம்மளே சமாளிச்சுக்கணும்னு நினச்சி நாமளே சண்டை போட ஆரம்பிச்சிடும். அவங்க ஏதாவது கத்திட்டு போகிறாங்க, ஏதாவது பேசிட்டு போகிறாங்க, அது கொஞ்ச நேரம், அப்புறமா அது மறைஞ்சிடும். நீ பாட்டுக்கு பகவான் சேவையிலேயே பூர்ணமாக இரு. நீ பேசாத, திருப்பி நீ சண்டை போடாத, நீ பகவானை நம்பிடு. அதுக்கு வழி பகவான் வகுத்துருவான். புரியுதா? மீண்டும் அது பிரச்சனை வராதபடி பகவான் பார்த்துப்பான். உன் மனசு தான் பகவான் பார்க்குறான். பகவான் மனுஷன்தான் வெளிப்புறத்தை பார்ப்பான். பகவான் ஹிருதயத்தை பார்க்குறவன்.
ஹிருதயத்துக்குள்ளே நீ என்ன நினைக்கிற, எப்படி நம்புகிற, என்ன எந்த அளவுக்கு நம்புகிற, அந்த நம்பிக்கையில் எந்த விதமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. பலனை எதிர்பார்க்குறியா, பௌதிகமான பலனை எதிர்பார்க்குறியா, இல்லை எந்த பலனையும் எதிர்பார்க்காம கிருஷ்ணா நீயே கதின்னு உண்மையாக சொல்கிறியா அப்படின்றதெல்லாம் பகவான் ஒரு 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 கடுகளவு கூட விடாமல் பகவான் சாட்சி மாத்திரமாக பார்த்துட்டு இருக்கான் ஹிருதயத்தில். அந்த கிருஷ்ணனை வழிபடுங்க நீங்கள். அதுதான் பகவான் எந்திரார் விடானி அப்படின்ற ஒரு ஸ்லோகம் வருது. அது எந்திரம் போல் இந்த உடல்கள் ஏற்றிக்கப்பட்டு அவைக்குள்ளே ஈஸ்வரன் தான், இந்த ஈஸ்வரன் நான் தான் ஆட்டி படிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த ஈஸ்வரனை சரணாகதி அடைவாயாகன்னு சொல்கிறார் பகவான் இதே கீதையில். அப்போ யார் அந்த ஈஸ்வரன்? இவன் தான் அந்த ரூபத்தில் இருக்கான், பரமாத்மா வடிவத்தில் இருக்கான் பகவான். அப்படியேப்பட்ட கிருஷ்ணனை விடாதீங்க. அப்படியேப்பட்ட பகவானை ராமராவ் சரி, ராமராக இருந்தாலும் சரி, கிருஷ்ணா இருந்தாலும் சரி, பகவானை ஹரிபஜனியை ஹரிபக்தியை விடவே விடாதீங்க. என்றைக்குமே அதுதான் காப்பாற்றும். நேரடியாக பக்திக்கு வாங்க. உங்களுக்கு எதனா வேணும்னா பகவான் பார்த்துப்பான். நீங்கள் கவலையப்படாதீங்க. போலிகள் நிறைய பேருக்கு இப்போ நிறைய வந்துட்டாங்க. இந்தியா பூரா நிறைய இருக்குது. அது மாதிரி ஆசாமிகள் இடத்துல போய் மாட்டிக்காதீங்க. உண்மையான குருமார்களும் இருக்காங்க. ஆனால் நம்ம நம்மளுக்கு தெரியணுமே இவங்க உண்மையான குருன்னு. தெரிஞ்சுட்டா இருக்கலாம். அந்த உண்மையான குரு இடத்துலையே நிறைய பேர் இருக்காங்க, இருக்கிறவங்க இருந்துதான் இருக்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு எதனால் கிருஷ்ண பக்தி வளருமோ அப்படி இருந்தால், அது மாதிரி குருமார்கள் பகவத் விஷயத்தை மட்டும் பேசுவாங்க, வேறு எதுவும் பேச மாட்டாங்கன்னா அப்படிப்பட்ட குரு ஆசிரிக்கலாம் தாராளமாக. அவர் வழியில் போகலாம். அது மாதிரிலாம் இருக்கிறாங்க எவ்வளோ பேர், அப்படி கூட போகலாம். அதை விட பெஸ்ட்டு என்னென்னா பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணிங்க. எனக்கு குரு வேணும் அப்படின்னா, உங்களுக்கு குரு வேணும்னா பகவான் கொடுப்பார், நல்ல குருவாக காட்டி கொடுப்பார். அவரில் போட்டு அந்த குருவை பிடிச்சின்னு நம்ம கரையேறிடலாம். ஆமாம். அதனால் இந்த எத்தனை விஷயம் இந்த 4 விஷயம் சொன்னேன். வெளியில் எங்கேயும் அலையாதீங்க. வீட்டில் இருந்தே பாகவதத்தை படிங்க. எங்கேயுமே வீடே கோயிலாக்குங்க. உங்கள் வீட்டில் நிறைய பூஜைகள், நிறைய புஷ்பங்களை வாரி வாரி போடுங்க. பகவானுக்கு நல்லா அபிஷேகம் பண்ணுங்கள். சிலையாக இருந்தால், படமாக இருந்தால் நீங்கள் பூக்களால் சூடி நல்லா அலங்காரம் பண்ணுங்கள். நல்லா தொடச்சி சுத்தபத்தமாக குங்குமம், மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி, பூக்களை வச்சு அலங்காரம் பண்ணி, நிறைய புஷ்பத்தை போட்டு நல்லா அருமையான நைவேத்தியம் பண்ணி, சுத்தமான பாத்திரங்களை ஒரு வெண்கல பாத்திரமோ பித்தளை பாத்திரமோ வச்சு அழகாக பகவானுக்கு அதில் ஜலத்தை வச்சு தோயம் சமர்ப்பயாமி பண்ணலாம். நல்லா புஷ்பங்களை வச்சுங்க. துளசி அர்ச்சனை பண்ணுங்கள் பகவானுக்கு. இதெல்லாம் செய்து வீடை சாணித்தியமாக வச்சுக்கலாம். தாராளமாக பண்ணலாம். நமக்கு என்னங்க குறை? பகவான் எதுவும் 10 பைசா செலவு இல்லை. இதெல்லாம் கூட செலவாகும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அழகாக உட்காந்து நாமா சொல்லுங்கள். பாகவத புஸ்தகம் வாழ்நாளில் ஒரு தடவை தான் வாங்க போகிறீங்க. புஸ்தகம் ஒரு தடவை பாகவத புஸ்தகம் ஃபுல்லாக வாங்கி வச்சிங்க, ராமாயணம் ஃபுல்லாக வாங்கி வச்சிங்க. உங்களுக்கு அப்பப்போ உட்காந்து பொறுமையாக என்ன சொல்லியிருக்குன்னு நிதானமாக படிங்க. அவசரப்படாதீங்க. அரை மணி நேரம் படித்தாலும் அர்த்தமாக படிங்க. அவ்வளோதான். க்ஷணார்த்தம் க்ஷேமார்த்தம் அப்படின்னு ஒரு க்ஷணமாக இருந்தாலும் அதை க்ஷேமமாக பொழுதுபோக்குங்க அப்படின்ட்டு பாகவத மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நம்ம ரசித்து படிக்கணும். பாகவதமோ பகவத்கீதையோ எது வந்தாலும் புரியலையா விட்டுடுங்க. புரிஞ்சதை படிங்க, புரிஞ்சதை எடுத்துக்கங்க. அது பின்னாடி புரியும். கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணால் தான் புரியும். அதெல்லாம் உடனே அப்போயே புரியணும், அப்போயே எல்லாம் நம்ம தலையால் தண்ணி குடிச்சு நடக்காது. எதுவுமே அவசரப்பட்டால் நடக்காது. பொறுமையை கையாண்டால் தான் நடக்கும். அதனால் பகவானை பிடித்து கொண்டு அழகாக பகவத்கீதையை படிச்சுன்னு, பாகவதத்தை படிச்சுன்னு சுகமாக வாழ்க்கையை, அதான் சார் புவி பாபுக்காக பூமியில் அவர்கள் தான் வையத்து வாழ்வீர்கள். அவர்கள் தான் பூமியில் வாழ தெரிஞ்சவங்களாம். அவர்கள் ஆனந்தமாக பொழுதுபோக்குவார்கள். அவர்கள்லாம் யாரிடத்துலையும் தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் என்ன பேச்சு வேண்டியிருக்கு? மற்றவர்கிட்ட பேச தேவையில்லை. அது பேச்சு வளன்னு உங்கள் வீட்டில் என்ன இது, அவங்க வீட்டில் என்ன கதை, இந்த கதை என்னாச்சு, அவங்க என்னாச்சு, இவங்க நல்லா இருக்காங்களா, அவங்க இது பண்ணாங்களா, அவங்க இருக்கிறாங்களா, செத்தாங்களா, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. நமக்கு அதான் சொல்கிறேனே, 4 வழியில் இருந்தான் கலகலன்னு சத்தம் கேட்டுது. 2 வழியில் இருந்தான் சின்ன சத்தம் கேட்டுதான். ஒரு வழியில் இருந்தான் சத்தமே இல்லாமல் நிம்மதியாக இருக்குது கையில் போட்டுருந்த வழியில். அப்போது அது மாதிரி தனிமையில் இருந்தால் பிரச்சனை இல்லை. உங்கள் ரகசியம் யாருக்கும் தெரிய போகிறதில்ல.
நீங்கள் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டால் நாளைக்கு உங்களையே அந்த வார்த்தையை நீங்கள் சொன்னதை வச்சே குத்தி காட்டுவாங்க. அப்போ உங்களுக்கு அவமானமாக இருக்கும். அதனால் எதையுமே நம்ம தனிமையில் இருக்க பழகிங்க. விவிக்த சேவையா அப்படின்னு பாகவதத்தில் நான் சொல்ல இதெல்லாம் ஐயோ நான் சொன்ன நினைக்காதீங்க. விவிக்த சேவையா, தனிமையில் இருக்க பாருங்க. மௌனத்தை கடைப்பிடிங்க. நிறைய பேச வேண்டாம், மௌனத்தை. பகவத் விஷயத்தை இப்போ நான் பேசுறதால பௌதிக விஷயம் பேசாமல் பகவத் விஷயம் பேசினா அது மௌனம் தான். அதனால் பேசினா பகவத் விஷயம் பேசணும், இல்லைன்னா பேசவே வேண்டாம். மௌனமாக இருங்க. எதையுமே மௌனத்தினாலையும் ஒரு புன்சிரிப்புனாலையும் சமாளிக்க பாருங்கள். எல்லா விஷயங்களையும் எல்லாரிடத்துலையும். ஆமாம், நம்ம இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நாம் ஏகாந்த லாபம் வச்சசோன பும்சம் சுஸ்லோகமௌலிர் குணவாதமாகும். அந்த குணங்களை எடுத்து பருகலாம். இது வரைக்கும் ஒன்றும் நான் கிருஷ்ணலீலைக்குள்ளே ஒன்றும் பேசலை. கிருஷ்ணலீலை எப்படி அனுபவிக்கணுன்றது விஷயத்தை தான் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இப்போ என்னது, போலி முகமார்கள் போய் ஏமாறாதீங்க. போலி சாமியார்கிட்ட போய் ஏமாறாதீங்க. உண்மையான குரு வந்து பகவானே கொடுப்பான்னு சொன்னேன். ரெண்டாவது விஷயம், அங்கே இங்கே ஓடாதீங்க. பல தெய்வங்களை வழிபட்டுண்டு பல சாதனைகளை கடைப்பிடிச்சிருந்து நான் மொட்டை அடிக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், நான் சூளம் குத்திக்கிறேன், பல வேண்டுதல்களை பண்ணுறது நல்லது தான். எதுக்குன்னா அது பண்ணால் தான் பகவான் கொடுப்பான்னு உங்களுக்குள்ளே ஏன் அப்படி நினச்சிக்கிறீங்க? நீங்கள் உங்கள் மனசை கொடுத்தா, உங்களையே பகவானுக்கு கொடுத்தா அப்போ இன்னும் எவ்வளோ பண்ணுவான் அப்படின்னு அவனுடைய சேவையில் பூர்ணமாக நீங்கள் இறங்குங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஆமாம், நீங்கள் 1008 வழிபாடுகள் இருக்கட்டும், அதெல்லாம் ஓகே. அந்தந்த அவங்கவுங்களுடைய நம்பிக்கைக்கு நான் என்றைக்குமே குறை சொல்ல மாட்டேன். அவங்க நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி பலன் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு பகவத்கீதையிலே பகவான் சொல்கிறான். அவங்க ஒரு வழிபாடுனா அந்த ஒரு வழிமுறையை கடைப்பிடிக்கிறாங்கன்னா, இப்போது இது பாத யாத்திரை போகிறது ஒரு வழிமுறை அப்படின்னா, அது பாத யாத்திரை அங்கே பிரதட்சணம் பண்ணுறது ஒரு வழிமுறைன்னா பண்ணட்டும். நெய் தீபம் ஏற்றுறது ஒரு வழிமுறைன்னா அந்த முறையிலே பண்ணட்டும். அந்த வழிமுறையிலே ஒரு பக்தின்றது, அதாவது எல்லை காண முடியாமல் பல கலைகள் உடையது. ஆனால் அது எந்த வழியில் போனாலும் உங்கள் நம்பிக்கை விஷயத்தை வச்சு தான் அது பலன் கொடுக்கும். நீங்கள் நம்பாமல் நீங்கள் 10 வருஷம் கூட பண்ணுங்களேன், அந்தளவுக்கு பலன் கிடைக்காது. எதையுமே நீங்கள் நம்பணும். கண்டிப்பாக நம்பிட்டு அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எந்த வழிமுறை கடைப்பிடிக்கணும் அந்த வழிமுறையை சத்தையாக கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிச்சோம்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இதுதான் சொல்ல வந்தோம். அதனால் பல வழிபாடுகள் வேண்டாம். ஏதாவது ஒரு விஷயத்தை கடைப்பிடிச்சிங்க. உங்கள் வீட்டையே கோயில் ஆக்குங்க. உங்கள் வீடு தாங்க கோயில். உங்கள் வீட்டில் இருக்கிறது தாங்க சத்சங்கம். அவங்கள சத்சங்கமாக மாற்றுங்க. வெளியில் இருக்கிற சத்சங்கத்தை விட வீட்டில் இருக்கிற சத்சங்கம் தான் பெஸ்ட் எனக்கு சொல்லப்போனால். ஆமாம், ஆனால் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கணும். பிரதிகூலமாக இருந்துட்டாங்கன்னா போச்சு. அது சத்சங்கமாக நீங்கள் சத்சங்கத்தை தேடி வெளியே போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. வீட்டில் பிரதிகூலமாக வந்துட்டான். ஏன்னா நம்மளை பூஜை பண்ண விட மாட்டாங்க, நம்ம பாகவதம் படிக்க விட மாட்டாங்க, நம்ம ராமாயணம் படிக்க விட மாட்டாங்க. ஏன்னா வீட்டில் எதிர்ப்புகள் இருந்தால் நிம்மதியாக நீங்கள் பாகவதம் இங்கே படிக்க முடியாது. அப்போ கோயிலுக்கு போய் தான் ஆகணும். அப்போ சத்சங்கத்தை தேடி போய் தான் ஆகணும். வீட்டில் அனுகூலமாக இருந்தால் வீடே சத்சங்கம் ஆகிடுமே. வீட்லேயே உங்களுக்கு இடம் இருக்குது, இல்லை வீட்டில் படித்தா நம்ம கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து பாகவதம் பக்தியில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னை படிக்கிறது தடை சொல்ல மாட்டாங்க அப்படின்னா வீட்டில் போய் படிக்கலாம். அப்போ நீங்கள் எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சத்சங்கமே இல்லை, இங்கே பார்த்தா வீட்டில் ஒரே சந்தேக சச்சரமாக இருக்குது. எல்லாம் பகவத் விஷயத்தையே நம்மளுக்கு பகவத்கீதையில் ஆசை இருக்குது, ஆனால் அவங்களுக்கு சுத்தமாக ஆசை இல்லை, அது வெறுக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வெளியே போய் சத்சங்கத்தை தேடி, ஏதாவது ஒரு நல்ல சத்சங்கத்தை தேடி பகவத் குணங்களை போய் ஆனந்தமாக கேட்கலாம். அது ஒரே இடத்துல போகிறதா வச்சுக்கணும். அதுமா அங்கேருந்து வேறு, இங்கேருந்து வேறு, அங்கேருந்து வேறுன்னா பல விதமான வழிபாடுகள், பல விதமான விஷயங்களை கேட்டு குழப்பிடுவீங்க. நீங்கள் புத்தி குழப்பத்தை உண்டாக்கிடும். ஆமாம், இந்த விஷயத்த சொன்னோன்னா குருவை தேட வேணாம், பகவானே குரு உங்களுக்கு தேடி எடுத்து வந்து கொடுப்பான். அப்புறமா பலனை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. பகவான் இடத்துல ரொம்ப இல்லை, பலனை எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம நினச்சின்னு இருக்கிறோம், நாம் தான் நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக்கணும், நமக்கு தேவைகளை நாம் தான் சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அது கிடையாது. நமக்கு என்ன தேவைன்றது நம்மளை விட பகவானுக்கு அதிகமாக தெரியும் அப்படின்னு முதல்ல நினைக்கணும்.
இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இதெல்லாம் பகவான் எனக்கு ஒவ்வொருத்தர் மூலமாக, ஒவ்வொரு புஸ்தகத்து மூலமாக இதெல்லாம் எவ்வளோ பாடங்களை பகவான் சொல்லி கொடுத்தான். நம்மை விட நம்முடைய நன்மை என்னன்றது பகவானுக்கு தான் நல்லா தெரியும். நம்மை விட நமக்கு நன்மை என்னவென்று பகவானுக்கு தான் நல்லா தெரியும். அவன் பார்த்து யோகக்ஷேமம் பகாமியகம்னு அவன் செய்யும்போது ஆலாதியாக இருக்கும், நல்லாவே இருக்கும், சௌகரியமாக இருக்கும், சௌக்கியமாக இருக்கும். நீங்களாக செய்துன்னா தப்பாக செய்தணும். ஆமாம், இதை நான் சொல்லலை, சீதம்மா சொல்கிறான். ஆஞ்சநேயரை முதுகு மலை ஏற்றிக்கின்னு நான் போய் ராமச்சந்திரத்தில் கொண்டு போய் விட்டுறேம்மா, நீ முதுகு மலை ஏறிக்குன்னு சொல்கிறார் ஆஞ்சநேய சுவாமி சுந்தரகாண்டத்தில். ஆனால் சொல்கிறா அந்த அம்மா, நீ திடீர்னு ராட்சர்கள் வந்தாங்கன்னா நீ ராட்சரோட சண்டை போடுவியா இல்லை என்னை காப்பாற்றுவியா? உன் முதுகு மலை ஏறிட்டா நீ சண்டை போடும்போது நான் டக்குனுக்கு வழிக்கு விழுந்துடுவேன். நான் பயத்துலேயே ஆகாசத்தை ஹைட்டாக போனால் கீழே பார்த்தா பயமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எங்கன்னா மரத்து மேலே ஏறி தான் நான் அதை பார்த்துருக்கேன். மரத்து மேலே ஏறும்போது, ஒரு பனை மரத்தில் ஏறும்போது மேலேருந்து கீழே போகும்போது பயமாக இருக்கும். அப்படியே கையெல்லாம் உதிரும். அப்புறம் டக்குன்னு அந்த மரத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிடுவேன். அது மரத்தில் தான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நீ எங்கன்னா பார்க்கலாம். இப்போது ஆஞ்சநேய சுவாமி ஹைட்டில் பறக்கிறாரு. அந்த சமயத்தில் ராட்சசர்கள் சண்டை போடுறாங்க. அவர்களும் பறக்கும் சக்தி உடையவர்கள், காமரூபினா நினைத்த ரூபங்களை எடுக்கக்கூடியவர்கள், நினைத்த இடத்துக்கு போகக்கூடியவர்கள் சண்டை போட்டா அவர் சண்டை பார்ப்பாரா இல்லை செய்தியை பார்ப்பாரா? அப்போ நம்ம பண்ணால் தப்பாக பண்ணிவிடுவோம். ராமர் எல்லா ராஷ்டிரம் அழிச்சு அவர்கிட்ட போனால் கௌரவதியாக இருக்கும், அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சீதம்மா சொல்கிறாங்க ஆஞ்சநேயர்கிட்ட. ஆஞ்சநேயா, நீ என்னை இட்டு போய்டுவோம், முதுகில் இட்டு போகிறேன்னு சொல்ல கரெக்ட் தான். ஆனால் எவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் சந்திக்க வேண்டியிருக்குன்னு யோசிச்சுப்பார் அப்படின்னு சீதம்மா அழகாக சொல்கிறாங்க. அதனால் நாமளாக பண்ணால் தப்பாயிடும், பகவானாக பண்ணால் சரியாக இருக்கும். அதனால் நம்ம தேவைகளை நம்மை விட பகவானுக்கு தான் நல்லா தெரியும். அப்போது நம்மளை கைவிட்டால் விட்டுட்டோமே, அந்த அபவாதம் அவனுக்கு தான், பகவானுக்கு தான். அப்படி விட்டுருவானா? விட மாட்டான். நீங்கள் தைரியமாக அது இன்றைக்கி இல்லை, நேற்றுலேருந்து நான் கேள்விப்படுறேன். முந்தா நேற்று இன்றைக்கி ஒரே சொத்து பிரச்சனை தான், அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனை தான். எங்கள் வீட்டை சுற்றி, நான் இருக்கிற இடத்துல சுற்றி இந்த பஞ்சாயத்தில் நடந்துன்னு இருக்குது. எங்கே பார்த்தாலும் சொத்து பிரச்சனை தான். எப்படியாப்பட்ட ஒத்துமையாக இருந்தவங்க நான் பார்த்துருக்கேன். அவர்கள் இன்றைக்கி அப்படி அடிச்சிக்கிறாங்க, அப்படி கத்துறாங்களா அப்போல்லாம் ஒருத்தர் அந்த சொத்துக்காக. அப்படி நினச்சி போது என்ன ஒரு சொத்து, அதுலேயும் ஒருத்தர் தத்துவம் பேசுகிறாரு. அந்த இடத்துல பார்த்தா அவர் சொல்கிறவர் திட்டவரே தத்துவம் பேசுகிறாரு. மனுஷன்தான் போயினே இருக்கான். அந்த இடம்லாம் அங்கே தான் இருக்குது, சொத்துக்காக நம்ம வச்சுக்கிறோம். ஆனால் மனுஷன்லாம் எத்தனையோ பேர் முன்னாடிலாம் இருந்தவங்களாம் போயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் சத்து காய்ச்சினவங்களாம் போயிட்டாங்க. நம்ம தான் இப்போ இருக்கிறோம். ஆனால் அந்த இடம் அப்படியே தான் இருக்குது, மனுஷன் போயின்னு தான் இருக்கிறான் அப்படின்னு அவரே தத்துவம் சொல்கிறார் கட்சியில். அப்போ அதை உணர்றாரு. உணர்ந்தால் கூட விட்டு கொடுக்காம பேசுகிறாரு. அந்த சொத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அது மேலே அவ்வளோ ஆசை இருக்குது, சொத்து மேலே. அப்படி இருக்கிறவனால நிம்மதியாக இருக்க முடியாது. அவர்களை ஈகோ அரங்காரத்தை விட முடியாது. ஒரு அடி நிலம் கூட விட்டு கொடுக்க மாட்டான் யாருக்குமே. அவ்வளவு கீழ்த்தரமாக அவள் இறங்கிறதுக்கு காரணம் அந்த பிரகிருதி சுபாவம், மாயை, பகவானுடைய மாயை. பக்தியற்ற வறண்ட வாழ்க்கையில் வாழறதுனால்தான் இது மாதிரி காய்ந்த நெஞ்சோட இப்படி வாழ்ந்து கொண்டு கஞ்ச பேசினார்த்தனமாக இருந்து கொண்டு அப்படியேப்பட்ட மற்றவங்களுக்கு 10 ரூபா உதவாமல் கடைசியில் அனாதை பணமாக செத்து போகிறான். எத்தனையோ பேர் பார்க்குறேன். எங்கேயோ போய் ரோட்டில் அடிபட்டு ஆக்சிடெண்ட் ஆகி அனாதை பணமாக தானே கிடக்குறான். ரோட்டில் ஆக்சிடெண்ட் அடிபட்டு கட்சியில் அனாதை பணமாக தானே கிடக்குறான். யாரும் இல்லையா, சொந்த பந்துக்களோட சாகுறான். சொந்த பந்தெல்லாம் சூழ்ந்துருக்கு, அப்பா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்துட்டு வரும்போது தான் சாகுறான் இல்லையே. அப்படி கஞ்ச பேசினா தானே பண்ணி எண்ணத்தை சேர்த்து வைக்க போகிறேன். கடைசியில் பார்த்தா எல்லாத்தையும் விட்டுட்டு, அதான் சொல்கிறேன், நான் பார்க்குறேன் ரோட்டில் அடிபட்டு ஆக்சிடெண்ட் ஆகி தனியாக கிடக்குறோம். அப்படியே அனாதை பணமாக தான் செத்து கிடக்குறோம். அட்ரஸ் என்ன கிடைக்கல, யாரையோ ஃபோன் பண்ணி இது பண்ணி அப்புறமா யாரோ அப்புறமா ஆம்புலன்ஸ் எடுத்து
அம்மா கொஞ்ச நேரம் கூட அழ முடியாமல் நாற்று அடிச்சதுன்னு சொல்லி உடனே எதுவும் போய் எரிச்சிடுறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. ஓர்பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்புமடியேன்னு இனி ஆளுமே. இந்த உடம்பு அவ்வளோதான், ஒரு பிடி நீர், ஒரு பிடி சாம்பல், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு உங்க கதை. சட்டியில் போட்டு கொடுத்துருவாங்க. ஆமாம், சட்டியில் போட்டு எடுத்து போய் சமுத்திரத்தில் கடிச்சிட்டு வான்னு சொல்லிட்டு, ஆமாம், அப்பாவோ தாத்தாவோ யார் மேலே பாசமாக இருந்தமோ அவங்கள கட்சியில் மனசு பார்க்கும்போது எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த ஒரு சட்டியில் அந்த எலும்பு போட்டு இதை எடுத்து போய் சமுத்திரத்தில் கஷ்டம் அப்படின்னு அனுப்புவாங்க. அப்போ தான் அவன் மனசு வெந்து போயிடும். இவ்வளோ தானா எங்கள் அப்பா, இவ்வளோ தானா, இவ்வளோ தான் எங்கள் அப்பாவா, எல்லாருமே நீ மட்டும்தான், அப்பா இருக்கட்டும் நீ மட்டும்தான், எல்லாருமே இது தான், இந்த ஓர்பிடி நீர் தான், ஒரு பிடி சாம்பல் தான் எல்லாமே. சின்ன சட்டியில் அடிக்கிட்டாங்க பற்றியா. இந்த எலும்பு என்ன ஆட்டம் போட்டது, ஆடி ஆட்டம் என்ன, வாழ்நாள் முழுது எவ்வளோ ஆட்டம் பாட்டம் என்னென்னலாம் பண்ணோம், கடைசியில் ஒரு சட்டியில் போட்டு கொடுத்துட்டாங்களே. உன் நிலைமை எவ்வளோ தானே. இதை புரிஞ்சிக்காமல் என்ன இது என்னுடையது, இது உன்னுடையது, இந்த பூமிக்கு அடிச்சுக்கிறாங்க. கடைசியில் இந்த பூமி அப்படியே தான் இருக்குது. இந்த பூமியை விட்டு எத்தனை பேர் அடிச்சுனாலும் அத்தனை பேரும் போயின்னு தான் வராங்க. ஒருத்தங்க கூட நிரந்தரமாக இருந்தது கிடையாது. அப்போது 2 நாளாக பார்த்து இந்த சொத்து விஷயமாக பஞ்சாயத்து பண்ணுறதும் ஒரே ரகலியமாக தான் இங்கே பார்த்துன்னு இருக்கேன். ஒரே கத்தல் கூச்சல் இதை தான் பார்த்துன்னு இருக்கேன். ஒருத்தர் ஆகலை. அண்ணன் தம்பி அவ்வளோ ஒத்துமையாக இருந்தவங்க இன்றைக்கி அப்படியே விரோதிகளாக அப்படி கச்சுன்னு வேறாங்க பார்க்குறேன். அப்போது எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த விரிசல் உண்டாகுதுன்னா அந்த சொத்து தானே. அதான் சொல்கிறார், பஞ்சம் வைரம் விரோத பாவம் உண்டாகும். சொத்து இருக்கிற இடத்துல விரோத பாவம் தான் அதிகமாக இருக்கும். அது களியினுடைய தோஷமாக. அது களி மெயினான இடம் பிடிக்கிறதுனா மதுபானம் பண்ணுற இடம். 4 இடம் சொல்லியிருக்கு. மதுபானம் பண்ணுற இடம், மாம்ச பக்ஷணம் பண்ணுற இடம், அதான் ஜீவராசி இம்சம் பண்ணுற இடம், விபச்சாரம் பண்ணுற இடம், சூதாடுற இடம். இந்த 4 இடத்துல சொல்கிறேன். இதுக்கு தலைமையாக இருக்கிறதுனால இவ்வளோத்துக்கு தேவை பணம் வேணும். பணம் இருந்தால் தான் இந்த நாளும் செயல்பட முடியும். அந்த நாளத்துக்கு மெயினாக இருக்கிற பணம் தான் 5ஆவது இடமா, மெயினான இடமா. இந்த பணம் மட்டும் ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா எல்லோரும் அண்ணனை பார்த்தா தம்பிக்கு ஆகாது, அப்பா பார்த்தா பிள்ளைக்கு ஆகாது. விரோத பாவத்தை உண்டாக்கக்கூடியது இது தான். அந்த அளவுக்கு இது களியை கொண்டு வந்துச்சுன்னா நம்ம ஒற்றுமையை குலைக்கக்கூடியதுன்னா அந்த பணத்தை தூக்கி விசிறிச்சிடணும். அது வேணாம். அது மனசை கலைக்கக்கூடிய அந்த பணம் தேவையில்லை. பணத்துக்காக இலக்காரமாக ஏழைப்பட்டவங்கள இலக்காரமாக பார்க்குறதும், முன்னுக்குள்ளே பணம் இருக்கிறதுனால தானே அந்த திமிரு. ஒருத்தரை பார்த்தா அதே அந்த நிலைமையிலே நீ இருந்தன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார். நீ மற்றவங்களை வெறுப்பியா? நமக்கு யாருன்னா உதவுவாங்களான்னு நீ எதிர்பார்ப்ப இல்லையா அந்த ஏழ்மைப்பட்ட ரூபத்தில். இப்போ உங்களுக்கு பணம் இருக்கிறதுனால தான் நீ ஏழைகளை நம்ம வெறுக்கிறோம். சில பேர் வெறுக்கிறாங்களே, பார்த்துருக்கோமே. அதனால் அந்த சமத்துவம் வரணும்னா நம்மளை எப்பொழுதுமே இந்த பணத்திமிர் இல்லாமல், பணத்து மேலே பட்டுதல் இல்லாமல் நாம் எளிமையான வாழ்க்கையை வாழும்போது தான் கிருஷ்ண பக்தி நமக்குள்ளே பெருக்கி கொள்ள முடியும். வேறு வழி கிடையாது. அப்போ இதெல்லாம் தவிர்க்கணும். எது தவிர்க்கணும்? துஷ்ட சங்கங்களை தவிர்க்கணும். பாகவதத்தில் விருப்பம் இல்லைன்னா பக்தியில், கிருஷ்ண பக்தியில் விருப்பம் இல்லை, அதனோட சேர வேண்டாம், விட்டுடுங்க. யார் கிருஷ்ண பக்தி மட்டும் பேசுகிறாங்களோ அவங்களோட நல்லா பழகம் வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பக்தி வளரும், மேலே மேலே மேலே. அப்படி செய்ய பழகிக்கணும். சரி, அப்போது இதில் இப்போ நம்ம தான் சொல்லியிருக்கோன்னா எதெல்லாம் தவிர்க்கணும். கண்ட இடத்துல ஓட வேண்டாம். பல தெய்வங்களை போய் வழிபட்டு, பல விதமான சாதனைகளை கடைப்பிடிச்சுட்டு கஷ்டப்பட வேணாம், சிரமப்பட வேணாம். மனசார உண்மையாக கிருஷ்ணனை நீங்கள் வழிபட்டு பாருங்கள். உங்களுக்கு எல்லா ஆசையும் நியாயமானதாக இருந்தால், அத்தியாவசியமானதாக இருந்தால் நிச்சயமாக பகவானே நிறைவேற்றுவான். நீங்கள் கண் கூட பார்க்கலாம். சரி, ஜெய் ஜானகிகாந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம்
ராம 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 ஜெய் ஸ்ரீ ராமநாம சிங்கத்துக்கு ஜெய் ராம 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 ராம.